Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஓம் சக்தி ஓம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களொன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. அன்பர்களே, எங்கள் குடும்பத்தினரின் சார்பாக உங்கள் அனைவரையும் சேஷன் சம்மான் விருது வழங்கும் விழாவுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கிறேன். 6 மணிக்கு விழா தொடங்குகிறது என்றால் 5:30 மணிக்கே அவை நிறைந்திருப்பது என்பது எப்போதோ ஒரு முறை நாம் காணக்கூடிய அனுபவம். அது இங்கே இப்படி நிகழ்ந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய எல்லோர் உள்ளங்களையும் எப்போதோ கவர்ந்து இன்னும் நினைவில் ஆழமாக தங்கிவிட்ட நம்முடைய சித்ராலயா கோபு அவர்கள்தான் என்றால் அது மிகையே ஆகாது. என்னுடைய தந்தையார் திரு டிவி அனந்தராமசேஷன் அவர்கள் 1923ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பிறந்தார். ஐ வாஸ் பார்ன் ஆன் அ வேலண்டைன்ஸ் டேட்டு ரொம்ப ஒரு புன்சிரிப்போடவே சொல்லுவார் அவர். 87 வயது வரை அவர் இளமையாகத்தான் இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய பலரில் சிலருக்கு அவரை நன்றாகவே தெரியும், ரமணன் உட்பட, ஏவிசி உட்பட. 2010ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். 2015ஆம் ஆண்டிலிருந்து அவர் பெயரால் ஒரு விருது நிறுவி அதை தக்கோர்க்கு அளிக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. இந்த எண்ணம் ஒரே நேரத்தில் என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்தமூர்த்தி அவர்களுக்கும் என் மனைவிக்கும் தோன்றியது இண்டிபெண்டன்ட்லி. அவர்கள் சொல்ல, சரி நம்ம ஒரு விழாவெடுத்து ஆண்டுதோறும் இதை செய்வோம் என்று கருதினோம். அப்போது மரபின் மைந்தன் முத்தையா என்னுடைய நண்பர் அவர்கள் இந்த விருதுக்கு சேஷன் சன்மான் என்று பெயர் வைத்தார். கொஞ்ச நாள் அது தொடர்ந்த பொழுது பாட்டேயா என்று எங்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட திரு பாரதி மணி அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார். இந்த சன்மான் என்பதற்கு பதிலாக சம்மான் என்று வைத்திருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கும், நாடு தழுவிய ஒரு விருதாக இது இருக்கும் என்றார். அன்றிலிருந்து அதை அப்படி மாற்றிவிட்டோம். சேஷன் சன்மான் என்பது சேஷன் சம்மான் என்று ஆகிவிட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய தொலைக்காட்சி அறிவிப்பாளர்களுக்கு இந்த வேறுபாடு புரியாது தான். இங்கே நகரமே தகராறாக இருக்கும் பொழுது இது புரியாது தான். இன்றைக்கு முகநூலில் நண்பர் ஜெயராம் ரகுநாதன் அவர்கள் பாட்டையா பாரதி மணியை பற்றி ஒரு பதிவிட்டிருந்தார். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அவர் அந்த பதிவை இட்டிருப்பது அந்த பாட்டையாவினுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய விழாவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் எனக்கு காட்டுகிறது. மிக்க மகிழ்ச்சி ரகு. முதலில் என் தந்தையாருக்கு ஒரு வணக்கம். எந்தையே உன்றன் வழியினிலே நீ இசைத்த சுருதியில் நடக்கின்றோம். எந்தையே உன்றன் வழியினிலே நீ இசைத்த சுருதியில் நடக்கின்றோம். சொந்தமாய் எமக்கொரு சொத்தில்லை, சுகத்திற்கொன்றும் பஞ்சமில்லை. எந்த நேரமும் இறை நினைப்பும், எப்போதும் ஒரு புன்சிரிப்பும்
தந்தாய் தந்தாய் நீ என்றோ, எம் தலைமையில் ஒன்றன் தாளன்றோ. எங்கே இருக்கிறாய் இப்போ நீ? அம்பிகை உலகில் இருப்பாயா, இல்லை அதற்கு மேலும் பரப்பாயா? நம்பியதெல்லாம் பலித்ததென நாளும் இரவும் நெகிழ்வாயா? வம்புகள் மலிந்த வாழ்க்கையிலே வாடிய களைப்பெல்லாம் தீர்ந்ததுவா? தும்பிகள் மண்டிய வானத்தே தொடரும் நிலவாய் தவழ்வாயா? வீட்டில், நாட்டில், மேடைகளில், வெளிநாடுகளில் உன் பெயர்தான் பாட்டில் பேச்சில் பகர்கின்றேன். நான் 2 நிமிஷம் பேசினா 3 வாட்டியாவது எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது வந்துடும். வீட்டில், நாட்டில், மேடைகளில், வெளிநாடுகளில் உன் பெயர்தான் பாட்டில் பேச்சில் பகர்கின்றேன். உன் பற்பல குறும்புகள் பகிர்கின்றேன். வீட்டில் இருந்தே வீடு அறியும் வித்தை உன்போல் பழகுகிறேன். வீட்டில் இருந்தே வீடறியும் வித்தை உன்போல் பழகுகிறேன். கோட்டுக்கு அப்பால் இருப்பவனே, குளிர்ந்ததுவா உன் மனமெல்லாம்? வாழ்வில் துயர்கள் வரும்போது உன் வசந்த புன்னகை நினைவு வரும். வாழ்வில் சுகங்கள் தொடும்போது உன் ஞானமும் அடக்கமும் நினைவு வரும். வரணும்ல? வாழ்வில் துயர்கள் வரும்போது உன் வசந்த புன்னகை நினைவு வரும். வாழ்வில் சுகங்கள் தொடும்போது உன் ஞானமும் அடக்கமும் நினைவு வரும். ஏழ்மையில் ஏற்றம் உன் பாடம், என்றும் நிறைவே உன் இயல்பு. ஏழ்மையில் ஏற்றம் உன் பாடம், என்றும் நிறைவே உன் இயல்பு. வாழ்வில் உன்போல் ஒரு தந்தை வாய்த்திட வேண்டும் அனைவருக்கும் என்று அவரை வாழ்த்தி உங்களையும் வாழ்த்துகிறேன். என் தந்தையாருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக விளங்கிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இன்று காலையிலே ஒரு வெண்பா அனுப்பியிருந்தார். அம்பாள் அருளும் அரி அருளும் சேர்ந்திருந்த செம்பில்லா தங்கமாம் சேஷரை, செம்பில்லா தங்கமாம் சேஷரை, வம்பிலே கம்பரை, ரொம்ப குறும்பு உண்டவர், வம்பிலே கம்பரை தெய்வக் கவிஞரை போற்றியே அன்பில் தொழுதோம் அனந்து அப்படி என்றார். அனந்தராமசேஷன் அவர். ஆனால் அன்பில் தொழுதோம் அனந்து என்று அவர் ஒரு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார். முத்தையாவுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்போர் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய பெருந்தகையாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது வகுப்பில் அட்டெண்டன்ஸ் எடுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வரவேற்பும். இதை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்பத்தார், லலிதா அக்கா, என் தங்கை புவனா, பாஸ்டனில் இருக்கும் என் மகன் குடும்பம், மதுரையில் இருக்கும் இன்னொரு மகன் குடும்பம், பாஸ்டனில் இருக்கும் என்னுடைய தமக்கையின் மகள், இப்படி எத்தனையோ பேர் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். 2015ஆம் ஆண்டு முதலில் இந்த விருது வழங்கும் விழா எல்டாம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய தத்வாலோகா அரங்கில்தான் நடைபெற்றது. வா சுபு. இதுவரை இந்த விருது யார் யாருக்கெல்லாம் வழங்கி இருக்கிறோம் என்பதை விரைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் வில்லிசை கலைஞர் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் குழந்தை எழுத்தாளர் விழியன் உமாநாத் அவர்களுக்கும் இதை வழங்கி மகிழ்ந்தோம். பிறகு முனைவர் மா வைத்திலிங்கன் ஐயா, நியூஸ் டுடேயின் டிஆர் ஜவஹர், எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணார். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சீடராக இருந்தார் அவர். அப்புறம் நம்முடைய சொற்பொழிவாளர் எழுத்தாளர் பி சுவாமிநாதன், என்னுடைய உற்ற நண்பன் கவிஞர் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர் ஹரிகிருஷ்ணன், அப்புறம் கவிமாமணி இலந்தை ராமசாமி, நம்முடைய அமுத சுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன், அப்புறம் விசாகப்பட்டினம் ஹிந்து எடிட்டோரியல் சீஃபாக இருந்த திரு ஆர் சம்பத், தினமலர் திரு முருகராஜ், அவர் சீனியர் மோஸ்ட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இப்போன்னு சொல்லலாம் அவரை, பழம்பெரும் எழுத்தாளர் திரு சங்கரி புத்திரன், கலைமகள் ஆசிரியர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம், அப்புறம் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பூர்ணிமாவின் மகள் பிரசாந்தி பூர்ணிமா, பிரபல ஜோதிடர் எழுத்தாளர் தேசபக்தர் திரு ஏஎம் ராஜகோபாலன் ஐயா, அமரர் எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன், நம்முடைய அன்புக்குரிய சேவாலயா முரளி அவர்கள், பாரதியின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதி, பட்டிமன்றம் ராஜா, மரபின் மைந்தன் முத்தையா, இதோ அமர்ந்திருக்கக்கூடிய காத்தாடி ராமமூர்த்தி அண்ணா, டாக்டர் சுதா சேஷையன், பத்மா சுப்பிரமணியம்,
திரு டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி, இந்த 23 பேர் இந்த விருதுகளை ஏற்று எங்களுக்கு பெருமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு அந்த பெருமையை அளிப்பதற்காக வந்திருக்கும் இருவர், திரு சித்ராலயா கோபு அவர்கள், அவருடைய திருமகன் காலச்சக்கரம் நரசிம்மா என்று அழைக்கப்படுகின்ற திரு டி.ஏ. நரசிம்மன் அவர்கள். இந்த விருது எதனால் வழங்குகிறோம் இவர்களுக்கு என்றால், 1000 சிறப்புகள் உடையவர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு இருக்கணும். அது ஒரு வரி ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த தொடர்பு, அவ்வளவுதான் இதுக்கு க்ரைட்டீரியனாக வச்சுருந்தோம். இப்போது காத்தாடி ராமூர்த்தி ஐயா அங்கே இருக்கார். அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன தொடர்புனா, ஓடிப்போன கணவன்கிற நாடகம் தான் தொடர்பு. அது ரேடியோவில் கேட்டு எங்கள் அப்பா அந்த வசனம்லாம் திருப்பி சொல்லுவார். அது மாதிரி சித்ராலயா கோபு அவர்கள் ஹாஸ் பீன் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்க நேரமில்லை என்கின்ற படத்தை பார்க்காதவர்கள், அல்லது அந்த பாலையாவுக்கு நாகேஷ் சொல்லும் கதையை கேட்காதவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கியவர்கள் என்கின்ற பட்டியலில் அவர்களுக்கு முதன்மை இடம் கொடுக்கலாம். அதுபோல் காசேதான் கடவுளோட அதில் இந்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் வரிசையாக ஒரு டைலாகுமே சூர தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அதை பார்க்காதவர்கள் வேஸ்ட், வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட். அதாவது இதெல்லாம் அதே மாதிரி வீட்டுக்கு வீடு, கோபு சாருடைய வீட்டுக்கு வீடு அடையப்பா, அதில் அடித்த அந்த லூட்டி, அந்த நகைச்சுவை, ரொம்ப ஆச்சார சீலராக கருதப்பட்ட, பழமைவாதியாக கருதப்பட்ட என்னுடைய தந்தையார் தேங்காய் ஸ்ரீனிவாசனுடைய வசனத்தை என்னை திருப்பி திருப்பி சொல்லுவார். எப்படி அது சொல்லுடா அப்படின்னு சுவாமி, தங்கள் கூட பக்தர்கள் யாரும் வரலையா? பக்தர்கள் கோடி, இப்போ நான் சிங்கிளுன்னு வரவர். நீ சிங்கிளா அப்படின்னு மடமோ, சிங்கிளோப்பிய பரிசுத்த பகவானான்னு அதை சொல்ல சொல்லி கேட்டுட்ருப்பார் அப்பா. அதெல்லாம் அவர் எழுதியது தான். அப்புறம் மன்னாரம் கம்பெனி மேனேஜருங்கிறது இன்னி வரைக்கும் மறக்கலை. அது கிமுவில் வெளிவந்த படம், அது கல்யாண பரிசு. இன்னி வரைக்கும் அது நமக்கு மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி எத்தனையோ அவரை பற்றி நம்ம சொல்லலாம். அதனால் நம்முடைய ரசனையை வளர்த்து, அதாவது ஆபாசம் இல்லாமல் நகைச்சுவை என்பது சாத்தியம் என்பதை இன்றைய தலைமுறையினருக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. அன்றைக்கு அந்த மாதிரி படங்களை எல்லாம் குடும்பத்துடன், உண்மையிலேயே குடும்பத்துடன் சேர்ந்து அமர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு அது அப்படி பார்க்க முடியுமா என்கின்ற சந்தேகமும், அப்படி பார்ப்பது குடும்பம்தானா என்கின்ற சந்தேகமும் சேர்ந்தே தான் நமக்கு வருகிறது என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற கலைஞர் அவர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பிறகு சின்னத்திரையிலுடைய நெடுங்காட்சி தொடர்கள், நெடுந்தொடர்கள் என்று எல்லாவற்றிலும் அவர் வித்தை காட்டியவர். ஒரு 10 நிமிடங்களில் ஒரு ஸ்கெட்டு எழுதி கொடுக்கணுன்னா அவரால் முடிந்தது. அப்படி போட்ட ஒரு ஸ்கெட்டு தான் பின்னால் கலாட்டா கல்யாணம் என்கின்ற திரைப்படமாக விரிந்தது. இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டான்னு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அலையாக நினைவுகள் போகின்றன. ஊட்டி வரை உறவு திரும்பவும் இந்த நாகேஷ் பாலையா லூட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லார் சார்பிலையும் அவர் உட்காந்து தான் பேச போகிறாரு. உங்கள் எல்லார் சார்பிலையும் அவரை நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கதை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், தாதா மிராசி அவருக்கு சொன்ன கதை, டைரக்டர் தாதா மிராசி அவருக்கு சொன்ன கதை. அவர் அதை நமக்காக சொல்லி காட்டுவார் என்றும் நாம் நம்புவோமாக. அப்படி அவரை வச்சுக்குவோம். நம்முடைய டேன் என்று அழைக்கப்படுகின்ற திரு நரசிம்மா அவர்கள், அவருக்கு 2 முகம். ஐயோ, தப்பாக நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒன்று, அவர் ஜேர்னலிஸ்ட், இதழியலாளர். இன்னொன்று, அவர் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு எழுத்தாளர். இதில் என்னென்னா, நம்மோடு இருக்கின்ற காரணத்தாலேயே ஒருவருடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்வதும் இல்லை, அதை போற்றத்தக்க விதத்திலே போற்றுவதும் இல்லை. அது இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு என்று கூட நம்ம சொல்லலாம். அதைத்தான் நொந்து போய் கண்ணதாசன் சொல்லுவார், ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம்னு. அப்படி இல்லாமல் நம்மோடு இருப்பவர்களை நாமும் தெம்போடு இருக்கும் பொழுது அவர்களுடைய சிறப்பை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான்
திரு நரசிம்மா அவர்களை இங்கே நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலிருந்து தி ஹிந்து பத்திரிகைக்கு வந்து 30 ஆண்டு காலம் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி இருக்கிறார். நிர்வாக ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு கொண்டார். அந்த ஓய்வுக்கு பெயர் என்னென்றால் இனிமே அவருக்கு ஓய்வே கிடையாது என்பது தான். அப்படியே எழுதார். எனக்கு நரசிம்மாவும் சரி, அது எதிர உட்காந்துருக்கிற ஜெயராம் ரகுநாதனும் சரி, இவங்களாம் ஒரு ஆள் தானே, இவங்க ஏதாவது மண்டபத்தில் ஆளை வச்சு எழுதுகிறாங்களா அப்படின்னு எப்படி தான் அவ்வளோ எழுத வருமோ, அதுவும் அவ்வளோ தரத்தோடு அவ்வளோ வெரைட்டி எப்படி தான் அவங்களால பண்ண முடியுமோ தெரில. டைப் அடித்தாலே 4 நாள் ஆகும். அது எப்படி தான் எழுதுறீங்க? நான் அவரை கூட நீ கேட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களா அப்படி பதிவாகுதுன்னு. இல்லையே, நான் தானே டைப் பண்ணுறேன்னார். சரி விட்டுருங்கன்ட்டு. அது அவ்வளவு எழுத்து. அதாவது வரலாற்று நாவலாசிரியர் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். எல்லோருமே நம்முடைய வணக்கத்திற்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் ஆராய்ச்சிபூர்வமான வரலாற்றைத்தான் கதைக்கு பின்னணியாக வைத்து முன்னணியாகவும் வைத்து எழுதுவது என்பதில் ஒரு தீவிரமான சங்கல்பம் கொண்டவர் திரு நரசிம்மா அவர்கள். ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி. அதை தொட்டு அந்த சரித்திரத்தில் ஏதாவது ஒன்றை தொட்டுக்கொண்டு பிறகு புனைவது என்கின்ற வழக்கமே அவருக்கு கிடையாது. அதிலே அவருக்கு சம்மதமும் கிடையாது. ஆக வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு புதிய கலாச்சாரத்தையே அவர் கற்றுத்தருகிறார் என்பது அவர் தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்படி எழுதினால்தான் பிடிக்கும் என்று அவர் எழுதுகிறார். இதுதான் எழுத்து, இதுதான் உண்மையை சொல்வது தான் உண்மையான எழுத்து என்று பிற்கால சந்ததியினர் அவரை கட்டாயம் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். அந்த பாராட்டுகளில் எங்களுடைய குரலும் எதிரொலிக்கும், என் தந்தையாருடைய ஆசியும் சேர்ந்து அவருக்கு எதிரொலிக்கும் என்பதிலே எங்களுக்கு தனிச்சிறப்பும் பெருமையும் இருக்கிறது. அவருடைய தந்தையார் எவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய தாயார் திருமதி கமலா சடகோபன் அம்மா அவர்களும் தேர்ந்த எழுத்தாளர், ஆலோசகர் என்று சொல்லலாம். ஆனால் அவருக்கு தனியாக அவருடைய வித்தை என்பது தனியாக அவருக்கு வாய்த்தது. அவர் அதற்கு கடுமையாக உழைத்துத்தான் வாய்த்தது. எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டை நீ 108 வாட்டி பிரதர்ஷனம் பண்ணி நீ வாங்க முடியாதுடா, நீ படித்து நீ உழைச்சாதான் அதை வாங்க முடியும்னுவார். அப்படி கடுமையான உழைப்பும் ஒரு தீவிரமான ஈடுபாடும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவருக்கு எழுத்தின் மீதும் உண்மை மீதும் இருப்பதால் தான் அவர் இப்படி வளர்ந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லலாம். அரசியல் ஒரு பக்கம், வெறும் நையாண்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப ஆய்வு பூர்வமான எழுத்து. இந்த 3 முக்கியமான முகங்கள் கொண்ட திரு நரசிம்மன் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த விருதை ஏற்க செய்ததற்கு மிகவும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தந்தையும் மகனும் ஒரே மேடையில் உட்கார்ந்து இருவருக்கும் ஒரே விருது வழங்கப்படுவது என்பது எங்களுக்கே ஒரு சிலிர்ப்பு ஊட்டக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது இல்லையா? ஆமாம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னார். தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையகத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னார். அவையகத்து முந்தி இருப்ப செயல்னா அப்பா பையனுக்கா போய் சிபாரிசு வாங்கி ஒரு இடத்துல சேர்க்குறார், அந்த ஜோலியே கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. அதாவது தான் வித்தவுட் இம்போசிங் ஒன் செல்ஃப் ஹீ ஷுட் செட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அது மாதிரி எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார். முடிஞ்சால் பார்த்துக்கோ, யூ அப்சர்வ் அண்ட் ஃபாலோ இஃப் யூ சூஸ், அப்படி தான் இருந்தார். சாரும் அப்படி தான், கோபு சாரும் அப்படி தான். அதனால் அந்த தந்தை மெச்சும்படியாக, அவர் மகிழும்படியாக ஒரு மகனாக இருக்கிறார். காலம் முழுக்க பெருமைப்படும்படியான ஒரு மகனை பெற்ற அந்த மகிழ்ச்சியை நரசிம்மன் கோபு அவர்களுக்கு அளித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எல்லோரும் நம்ம அவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டும் என்று. இப்படி ஒரு விழாவுக்கு எங்கள் முரளியை தவிர வேறு யார் தலைமை தாங்க முடியும்? ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அனந்தராமசேஷன் அவருடைய குடும்பத்தில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேனோ அந்த அளவு சம்பந்தமும் உரிமையும் பாத்தியதையும் அவருக்கு உண்டு, கடமையும் அவருக்கு உண்டு. இந்த முறை அவரே முன்வந்து இந்த முறையாவது நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும், அனைவருக்கும் நான் தான் உணவு வழங்குவேன் என்று அவர் சிரத்தையாக அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எனக்கு when did I ever refuse such things you tell me? ஸோ அதை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய அன்பு வாழ்க. என்றைக்கும் எங்களோடு, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக தோளோடு தோள் நின்று எங்கள் இன்பத் துன்பங்களில் பங்கு கொள்ளுகின்ற
ஒரு சகோதரராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். எனக்கு அவர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் என்பதெல்லாம் உரைக்கவே உரைக்காது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் அணுகக்கூடிய என்னுடைய உடன்பிறவா சகோதரர் என்று தான் நான் அவரை பார்க்கிறேன். அதனால் என்னுடைய தந்தையாருடைய ஆசி அவருக்கும் பூரணமாக உண்டு, அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் உண்டு என்பதிலும் எந்த விதமான ஐயமும் எனக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நான் வரவேற்கிறேன். இதிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய திருமகன் அண்ணாதுரை கண்ணதாசன் வந்திருப்பது எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. காலங்களில் அவன் வசந்தம் 100 நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது. 100 நிகழ்ச்சிகள் தான். அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டதாக நீங்கள் கருதிவிடக்கூடாது என்பதைத்தான் முரளி சொல்ல விரும்புகிறார் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்ல விரும்புகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். எத்தனையோ பேரை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என் தந்தையை மிக நன்றாக அறிந்த, அவருடைய நல்ல சூழ்நிலைகளிலும் இடர்மிக்க சூழ்நிலைகளிலும் அவரோடு இருந்த, அவருக்கு உதவி செய்த என் நண்பன் சுப்பு இங்கே வந்திருப்பது, அவரோட உடல்நிலையை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருப்பது எனக்கு ஒரு பெரும் நிறைவை தருகிறது. சுப்பு எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசு தான், 95 தான் ஆகுது. இங்கே நான் நினச்ச கோபு சார் தான் இங்கே இருப்பவர்களே மூத்தவர் என்று. அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மகாராணி நம்மளோட யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 95 வயது எங்கள் அம்மா. எழுந்து நிற்க முடியல, இருந்தாலும் உற்சாகத்தோடு அவர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் இங்கே வந்திருப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலையாய சிறப்பு. அக்கா என்பவள் இன்னொரு அம்மா என்று தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு அக்கா எனக்கு மாலத்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாலத்தியின் கணவர் திரு தியாகராஜன் எப்பொழுதும் இவர்கள் இருவரும் என் தந்தைக்கும் என் தாய்க்கும் செய்த சேவையெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. அவர்கள் இங்கே வந்திருப்பதும் எனக்கு பெரிய ஆசீர்வாத பலமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை மீண்டும் மனமாற வரவேற்று முதலில் நண்பர் முரளி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அவர் ரமணன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப விழா. வருஷம் எல்லோரும் ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு. நம்ம பெரியவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் அவருடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் இது ஒரு அற்புதமான விழா. ஏன்னா நல்லவங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லதை பேசிகிட்டே இருக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்போம். ஒவ்வொரு வருஷமும் ரமணன் சார் இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக பண்ணுறார், எவ்வளோ ஆசையாக பண்ணுறார். இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்குறப்போ அவர் ஒரு அன்பு உருவானவர். அவருக்கு அன்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அன்பு உருவானவருக்கு இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு காரணம் யாருன்னா அவருடைய தாய் தந்தை தான் சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு மூலமாக இருக்கிறவங்களை நான் வருடம் நினைவு கூறணுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஒவ்வொரு வருடமும் இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக சூஸ் பண்ணுவார். இது ஒரு பெரிய மேதைக்கு அவருடைய மகன் எடுக்கிற விழா. அந்த விழாவில் ஒரு பெரிய மேதையையும் அவருடைய மகனையும் வச்சு இங்கே ஆனர் பண்ணுறது ஒரு தந்தை மகன் தந்தைக்கு மகன் எடுக்கிற விழா. அதே விழாவில் தந்தையும் மகனையும் ஆனர் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த உடம்புங்கிறது நம்ம கிடையாது, நல்லா தெரியும். நம்ம இந்த உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் நம்ம சொன்னால் கேட்கணும், அது கேட்க போகிறதில்ல. முடி கூட நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்ல. இந்த மனசு நம்ம தான் அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு நான் இப்போ பேசிகிட்டே இருந்தால் கூட மனசு எங்கேயோ போகும். ஸோ உடம்பும் நம்ம கிடையாது, இந்த மனசும் நம்ம கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த பரிபூர்ணம், எங்கும் பிரபமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம். இது சின்ன விஷயமாக திருவிளையாடல் ஒரு ஸ்டோரி வரும்.
சிவாஜி போய் புட்டுக்கு மண் சோக்க போவார். அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு காவலர் வந்து அவரை பெரம்பால் அவர் அடி அடிப்பார். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு அந்த அடி விழுகும், ராஜாவிலேருந்து எல்லாத்துக்குமே. அப்போ வந்து பரபிரம்மன் தான் எங்கே எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்காருங்கிறதுக்கு அதை விட ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் கிடையாது. அதே மாதிரி தான் இது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு தான் எல்லாக்கிட்டேயும் இருக்குங்கிறத உணரக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய பகவான் தான் பெரிய சக்தி. அதே தான் இவர் வந்து நீங்கள் ரமணன் சார் வந்து பேசுகிறாரு பண்ணுறாருங்கிறப்போ ஒவ்வொரு விழாவுக்காக இருக்கட்டும், அந்த சொன்ன மாதிரி காலங்களில் வசந்தமாக இருக்கட்டும், அவருடைய கவியரங்கங்களாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், பெரிய புராணமாக இருக்கட்டும், அவர் டச் பண்ணாத லைனே கிடையாது, சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை விஷயங்களிலும் அவர் பேசுகிறப்போ அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய உழைப்பு சாதாரண விஷயமே இல்லை. இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா ஏதோ மனசில் தோணுதை பேசுகிறேன், நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை. எனக்கு பேசவும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேச தெரியாது, ஏதோ தோன்றதை பேசுகிறோம். ஆனால் அவரெலாம் அப்படி இல்லை. ஒரு சப்ஜெக்டை வந்து அவ்வளவு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி எதை எந்த நேரத்தில் சொல்லணும், எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு டேக்அவே என்னவாக இருக்கணும். ஒரு அவரோட பேச்சை ஒரு தடவை கேட்டுட்டு போயிட்டா மினிமம் ஒரு 4 விஷயமாவது நம்ம லைஃபுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். திரும்பி போகிறப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், இந்த 2 விஷயங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு டேக்அவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரையாக இருக்கும். இதுக்கு வந்து இது வந்து அவருக்கு இயல்பாகவே அமைஞ்ச விஷயம். ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு இவரை தெரியும்னு. இது வந்து ஒரு குடும்ப விழான்னு சொல்கிறத விட ஒரு பெரிய குடும்ப விழா. இவருக்கு வந்து பெரிய குடும்பம். இவர் அமெரிக்காவுக்கு போகிறப்போ நீங்கள் இதே மாதிரி கூடினோம், அத்தனை பேர் வந்திருந்தாங்க வாழ்த்துறதுக்கு. ஒவ்வொரு வருஷமும் கூடுறோம், வர்றாங்க, எல்லாம் ஆத்மார்த்தமாக வராங்க, ரொம்ப பிரியமாக இருக்காங்க. எப்பேற்பட்ட விஷயம். சாதாரணமெல்லாம் இவ்வளவு ஒரு பெரிய சொல்லக்கூடாது, பெரிய டான்ஸுக்கோ இதுக்கோ கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வர்றதில்லை. இவர் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு இவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்கன்னா இவர் மேலே வச்சுருக்க பிரியம் மட்டும் இல்லை, இவர் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜி இது யார்கிட்டருந்து கிடைச்சிருக்குன்னா அந்த அம்மாட்டேருந்து தான். இந்த அம்மாவோட நான் சொன்னேன் இல்லையா, அன்பு எங்கேருந்து வரும்னா தாய்மைங்கிற ஒரு சக்திகிட்டேருந்து தான் வரும். அந்த ஒரு அன்பு தான் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. அந்த தாய்மைங்கிற அன்பை வந்து நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம எல்லாம் எப்படி நம்ம அம்மாக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோமோ அந்த உணர்வை மற்றவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா அதை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அந்த ஜாப்பு தான் ரமணன் சார் பண்ணிகிட்ருக்கார். அதனால தான் இந்த கூட்டம் எத்தனையோ பேர் இதை பார்த்துட்ருக்காங்கன்னா அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு தான். இந்த 2 பேர் அவார்டு வாங்குறாங்க இல்லை, ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும்னா சித்ராலியா கோபையாவை பற்றி சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி காதலி 60 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கார், 27 படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். அதெல்லாம் பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயம். இந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு. அந்த காலம் டெக்னாலஜி இல்லாத காலம், உழைச்சி தான் ஆகணும். இன்றைக்கி மற்றவங்க உழைப்பில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த காலம் அப்படி அல்ல, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவங்கவுங்கள உழைப்புக்கு அந்த மரியாதையும் அந்த இதுவும் சௌரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷம் இல்லைன்னா காதலிக்க நேரங்களில் எழுதவே முடியாதுங்க. மனசில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் வரவே வராது. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போவும் டிவியில் அந்த சீரியல் அந்த டைம் வந்தால் டக்குன்னு போட்டு பார்ப்போம். அதை வந்து எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காத விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லலாம். நரசிம்ம சாரை பற்றி சொன்னார், அசாத்தியம் சார், சல்யூட் யூ ரியலி. எவ்வளவு பெரிய விருதுகள் உங்களுக்கு வந்து, இந்த விருது நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமை. இங்கே வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப பெரியவங்க, அத்தனை பேர்த்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விழா. எவ்வளவோ விழா பண்ணோம், ஆனால் இது வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய மகானை ரீகலெக்ட் பண்ணி அவருடைய சிந்தனைகளை அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய ஒரு விழா. அவருக்கு எல்லாத்தோடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும். எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. பை முரளி ஸ்டாண்டர்ட் இட்ஸ் எ வெரி லாங் ஸ்பீச். அப்படின்னா அவர் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்றது தெரியுது. எங்கள் குடும்பத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய
பாசமும், ஐயா மீது அவருக்கு இருக்கக்கூடிய நேசமும், நம்மை போல் இருக்கக்கூடிய நேசமும் சேர்ந்து தான் அவரை இப்படி மனம் திறந்து பேச வைத்தது. அவருக்கு சிறப்பு செய்யுமாறு என்னுடைய அக்காவையும் அவருடைய கணவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். முடியுமா? பார்த்து பார்த்து. இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் விருது வழங்கும் விழா. முதலிலே திரு சித்ராலயா கோபு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அவருக்கான தகுதி உரையை ஒருவர் வழங்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அதை பொதுவாக எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே செய்வோம். அதை செய்கின்ற இருவருக்குமே தொண்டை கட்டி கொண்டு இருப்பதாலும் எல்லாவற்றுக்கும் நான் வந்து முன் நிற்பது எனக்கே பொறுக்காத போது உங்களுடைய நிலைமை என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே சரியான ஒரு நபர் அதற்காக கிடைத்திருக்கிறார். நீங்கள் விழாக்களிலே பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கெல்லாம் மரியாதை செய்வதை பார்த்திருக்கிறீர்கள், சிறப்பு செய்வதை பார்த்திருக்கிறீர்கள். விழாவை தொகுத்து வழங்குவதற்காகவே ஒருவருக்கு விருது வழங்க வேண்டும் என்றால் அது திரு சந்திரமோகன் அவர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டாம். அதுக்குன்னு தனியாக ஒரு விருது. ஓ, வெரி குட். எத்தனையோ நாடகங்கள் எழுதி இன்னும் எழுதி கொண்டிருப்பவர், அருமையான ஒரு பேச்சாளர், பண்பாளர், ஒரு நல்ல மனிதர். இன்னொரு நல்ல மனிதருடைய சாதனைகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார். வருக சந்திரமோகன். எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆன்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, கொடுப்பினை என்பதையெல்லாம் கடந்து ஒரு நாடகக்காரனுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் இதை கருதுகிறேன் அவரை பற்றி பேசுவதற்கு. அதாவது சேஷன் சம்மான் விருதில் இது ஒரு ரேஷன் சம்மான். எனக்கு அவர் இருக்கின்ற பகுதியிலே வசிக்கிறேன். இப்பொழுது அவரை பற்றி வாசிக்கிறேன். சேஷன் சம்மான் 2025, திரு சித்ராலயா கோபு அவர்கள். ஒரு வானம், ஒரு நிலவு, ஒரு நதி, ஒரு படகு, அதில் இளம் காதலர். தமிழ்நாட்டின் அன்றைய தலைமுறையினர் அனைவருக்கும் இந்த சின்னம் புரியும். இந்த சித்ராலயாவை தன் பெயருக்கு அடைமொழியாக கொண்டவர் ஜூன் 30, 1931 சடகோபன் என்று பிறந்த திரு கோபு அவர்கள். திரை இயக்குனர் திரு ஸ்ரீதரின் வலது கரமாக, இல்லை வலது இதயமாக விளங்கியவர். இவருடைய பெயர் வராத படங்களையும் சேர்த்தால் ஏறத்தாழ 75 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி 17 படங்களை இயக்கியவர். பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை அமைத்தவர். மிகவும் பிரபலமான வாஷிங்டனில் திருமணம் உட்பட சுமார் 20 தொலைக்காட்சி நெடுந்தொடர்களை தனது திறமையால் வடிவமைத்தவர். அந்த நாள் கலைஞர்களைப் போலவே ஸ்ரீதரும் கோபுவும் நாடக மேடையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து வெற்றி கண்டவர்கள். 1959 கல்யாண பரிசு திரைப்படத்தில் தொடங்கிய இந்த இரட்டையர்களின் பயணம் பல வெற்றி படங்களை கண்டது. ஒருபுறம் நெஞ்சிலோர் ஆலயம், நெஞ்சிருக்கும் வரை, கலைக்கோயில் போன்ற உணர்ச்சிமயமான படங்கள், மறுபுறம் காதலிக்க நேரமில்லை, கலாட்டா கல்யாணம் போன்ற முழுநீள நகைச்சுவை சித்திரங்கள், இன்னொரு புறம் நாடக மேடையிலிருந்து திரை வடிவம் பெற்ற வீட்டுக்கு வீடு, காசேதான் கடவுளடா போன்ற எளிய தயாரிப்பில் வெளிவந்த இனிய படங்கள். இவை எல்லாவற்றிற்கும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நிர்வாகம் என்று பல விதங்களிலும் சிறப்பான பங்காற்றினார் திரு கோபு அவர்கள். யாரையும் காயப்படுத்தாத, ஆபாசத்தின் சாயல் கூட இல்லாத, குடும்பத்துடன் சேர்ந்தமர்ந்து பார்க்கக்கூடிய படைப்புகளை தந்ததற்காகவே நம் கலைமாமணி கோபு அவர்களுக்கு விழா எடுக்கலாம். கிரேசி மோகன் போன்ற நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த பலரும் தங்களுடைய திறமைக்கும் வளர்ச்சிக்கும் அவரையே முன்னோடியாகவும் உந்து சக்தியாகவும் கொண்டாடியதே கோபுவின் சிறப்புக்கு சான்று. வாழ்நாள் முழுவதும் திரு அனந்தராம சேஷன் அவர்கள் கன்னியாகுமரியின் பக்தராகவும் திரு கோபு அவர்களின் பரம ரசிகராகவும் விளங்கியவர். எனவே அவர் பெயரால் நிறுவப்பட்ட சேஷன் சம்மான் விருதை 2025 ஆண்டுக்காக திரு சித்ராலயா கோபு அவர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இன்னும் பல்லாண்டுகள் அவர் நலமாக வாழ வேண்டுமென்று எல்லாம் வல்ல வாலை குமரியை வேண்டுகிறோம். தாவே அனந்தராம சேஷன் குடும்பத்தார். 14/2/2025 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், மயிலாப்பூர். திரு ரமணன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் நாடக மேடை உலகத்தின் சார்பாக திரு டிவி வரதராஜன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் சித்ரால கோபுவியா கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா சீனியர் கலைஞர் அவர் இருக்கும்போது நான் அவருக்கு மரியாதை கொடுக்கறத விட வரதராஜன் சார் கொடுக்கறது சரியாக இருக்கும். வாழும் தியாகராஜராக இருக்கும் வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இப்போ காதலிக்க நேரமில்லை, காசை தான் கடவுளோட, வீட்டுக்கு வீடு எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிப்போம். சீஃப் கெஸ்ட் முரளி அவர்களே, இந்த விழாவை ரொம்ப ஹோம்லியாக பார்க்குறேன்னா எல்லோரும் பழகிய முகம். திரு மிஸ்ஸஸ் வைஜி பாட்சாரி மறைந்தபோது ஒரு அஞ்சலி விழா நடந்தது. அதில் ஒருவர் தமிழ் நடையை பிச்சு உதறி கொண்டிருந்தார். நான் ஏஆர்எஸ்ஸிடம் இவர் யார் என்று கேட்டேன். இவர்தான் ரமணன், பாரதி பக்தர். அவருடைய தமிழை பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். அன்று என்னை பேச சொன்னார்கள். என்னால் முடியாது, நான் ஏதோ காமெடியாக 2 வார்த்தை பேசுவேனே தவிர இப்படி நடையெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி அறிமுகமானவர் ரமணன். இந்த விழாவுக்கு என்னை வரும்படி அழைப்பதற்காக ஒரு வாரத்திற்கு முன்னால் வந்தார். வீட்டுக்கு வந்தால் திருமதி ரமணனும் வந்தார்கள். உங்களை பார்த்தா என் மாமனார் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க திருமதி. அவர் எப்பவும் கலகலப்பாக இருப்பாருன்னு. நானும் கலகலப்பான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ரமணனுக்கு எப்படி அவங்க ஃபாதர் ஃபேனோ அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனே எங்கள் அம்மா தான். அவருக்கு செங்கல்பட்டு செல்லம்மானே பேர். இன்றைக்கி ஏன் அதை நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நானும் செய்திடும் கிளாஸ்மேட்டு. நிறைய பேட்டிகள் நிறைய இன்டர்நெட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் முதல் டைம் என் அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அப்போல்லாம் அதேக்குரிய ராமானுஜயங்கார், நாதஸ்வர வித்வான் டிஎம் ராஜரத்னம் பிள்ளை, தோழி ராகம் கேட்கணுன்னா அவாகிட்ட கேட்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்வார். எங்கள் அப்பா பரம சாது, எங்கள் அம்மா அப்பா ஊரே விலைக்கு வாங்கி. அப்போல்லாம் செங்கல்பட்டில் எங்கள் பூர்வீகம் காஞ்சிபுரம். நல்லீர் செட்டியார் வீட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி திருக்கட்சி நம்பி தெருவுன்னு ஒரு. எனக்கு பூர்வீகம் காஞ்சிபுரம். ஆனால் வேறு விஷயமாக எங்கள் அப்பா வாஸ் எம்ப்ளாய்டு ஆஸ் பிஐஎல்டி ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் டீச்சர். நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் பிள்ளை தான். ரொம்ப சிம்பிள் மேன். பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமைன்னா அப்படி ஒரு கக்கனை விட ஒரு எளிமை. அப்படி ரொம்ப சாதம். எங்கள் அம்மா தஞ்சாவூர் பக்கம். இந்த அதிகக்குடி ராமானுஜர்கிட்ட தோழி கேட்கணும், இல்லைன்னா டிஎன் ராஜரத்னம் பிள்ளைன்னு சொன்னேன். எங்கள் ஊரில் தசரா, அதாவது நவராத்திரி நடக்கும் அம்மனுக்கு. கடைசி இந்த விஜயதசமி இன்னைக்கு பெரிய நாதஸ்வர வித்வான்கள்லாம் வர வச்சு ஊர்வலம் வரும். அப்போனால எங்கள் ஊருக்கு செங்கல்பட்டுக்கு ஸ்ரீன் ராஜரத்னமில் வந்து ரோட்டில் வாசிட்டு அம்மனுக்கு. அடுத்த நாள் காத்தாலே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, என்ன நேற்று போயிருப்பிய ராஜரத்னமில் நாதஸ்வரம் கேட்டியான்னு. கேட்டால் அவர் தரமாட்டேன்ட்டார். அப்படின்னு இந்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் ஒரு படத்தில் விட போட்டேன். என்னது நாதஸ்வரத்தில் தரமாட்டேன்ட்டாரா? அது நாதஸ்வரத்தில் நிறைய டாலர் இருந்தது இல்லையா, அதில் ஒன்று நம்ம அறியாத கொடுக்கலன்னு, இதெல்லாம் தரது இல்லைம்மாண்ணா அப்படின்னு சிரிக்காமல் சொன்னோம் எங்கள் அப்பத்தை. அப்படின்னு தவறாக அப்படி பண்ணுறதால அடிக்க மாட்டார். அவருக்கு தைரியம் கிடையாது. எங்கள் அம்மா வகையிலலாம் நல்லா பாடுவாங்க. எங்கள் ஊரில் கொலு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு வக்கீல் வீட்டிலேருந்தெல்லாம்
அழைப்பு வரும். ஏன்னா இந்த செல்மா வந்தாங்க 2 பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்கன்னு. நானும் பின்னாடியே போவேன். அப்போ எனக்கு 8 வயசு. நான் சுண்டலுக்காக போவேன், அம்மா பாடுறதுக்காக போவேன். அப்போ ரொம்ப ரொம்ப போல்டு பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவை பற்றி ஒரு கேரக்டர், அவளை வச்சு நிறைய கற்பனைகள்லாம் வளர்ந்தது முன்னாடி. ரொம்ப போல்டு உமன் அது. எங்கேயாவது ஒரு மரணம் நடந்தால் கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு போய் அங்கே கலகலப்பாக வச்சுட்டு வந்துடுவேன். என்னடி இன்னும் வெறுமை அழுதுகிட்டே இருக்கேன், நடுவில் வந்தவன் நடுவிலே போயிட்டான். அடுத்தது என்னன்றதை பாரு. அது மாதிரியே ஒரு டைப் ஆஃப் உமன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கல்யாணம் ஆகி நான் திருவள்ளிக்கேண்டில் செட்டில் ஆகிட்டேன். என் ஒய்ஃபும் கமலா சரோபன், அவள் ரைட்டர். அவளுடைய தாயாரும் நல்ல சங்கீத வீணை ஃப்ளூட் அவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேம்மா. எனக்கு கல்யாணம் 1957 நடந்தது. செங்கல்பட்டுலேருந்து நான் திருவள்ளிக்கேண்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன். அப்போது எங்கள் மாமியார் சபரி போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க. சுபம் நடந்துருக்கு. எல்லோரும் சாப்பிட உட்காந்து எல்லாம் இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. ஒய்ஃப் அங்கே தள்ளி உட்காந்துருக்கா. ஏண்டி கமலா, உங்கள் அம்மாக்கிட்ட எல்லாம் எழுதி வாங்கிட்டியா அப்படின்னு. இந்த அப்போ தான் பாயசம் சாப்பிட்ருந்தாங்க. எல்லோரும் ட்ராப் பண்ணிட்டாங்க, பாயசம் சாப்பிட்றாங்க. அப்போ கொஞ்சம் வீடு வாசலோடு இருந்தவங்க மாமியார், அதான் எழுதி வாங்கிட்டான்னு கேட்டேன். அப்படின்னு அவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இதெல்லாம் முழிக்கிறீங்க, உங்கள் அம்மா அந்த ஆவாக்காய் பொருட்காய் போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை எழுதி வாங்கிட்டியான்னு கேட்டேன். இப்படி ஒரு உண்மை போர்டஸ்ட் சீன். அதே மாதிரி என் உறவினர்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படித்தாலே பெரிய படிப்பு. அவர் கஷ்டங்களா 2-3 அட்டம்ப்ட் போய் எஸ்எஸ்எல்சியும் பாஸ் பண்ணல. அவருக்கும் பொண்ணு கொடுத்தாங்க, ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளைன்னு. அங்கே தாலி கட்டி முடிஞ்ச உடனே அந்த சம்பந்தி வீட்டில் என்ன உங்காத்து பையன் எஸ்எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணல, இப்படி மறைச்சிட்டாலே அப்படின்னு. என்ன பண்ணுறது, நீங்களும் தான் ஒன்றை மறைச்சிட்டேன்னு. நாங்கள் என்ன மறைச்சோம் அப்படின்னாங்க அந்த சம்பந்தியம்மா. சாதாரணமாக இப்போ லாக்குடி வச்சு பின்னி ட்ரெஸ் பண்ணுவா பொண்ணுக்கு. உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் லாக்குடியாக போட்டிருந்தாரு. அதை அவகுச்சா நான் பார்த்தேனே. என்ன பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் சொட்டையாக இருந்தது. நீங்கள் அதை மறைச்சாலும் நாங்கள் இதை மறைச்சோம். சரி, அந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு அந்த இதை இந்த நானே ஃபேன் எங்கள் அம்மாவுக்கு. என்ன நான் பார்ன் இன் எம்இ ஃபேமிலி. என்ன எனக்கு அத்தைக்கு எங்கள் பார்த்த கசின் சிஸ்டருக்கு என்ன ஸ்வீகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்வீகார தாயாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வராத நாளே கிடையாது. இன்னும் நீ இப்போதான் பொண்ணை பையனுக்கு ஸ்வீகாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீ சண்டை போட்டா, நீ சுக்குத்து இன்னும் முக்கிய பெற்ற நான் தான் பெற்றேன். இவ்வாறு சண்டை. இப்படி ஒரு இதுதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். சீதராமா நீ பெரிய எழுத்தாளர் நினைச்சாம சீதருக்கே பயம் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ நான் அந்த கல்யாணம் புதுசில் என் ஒய்ஃபு ஃபேமஸ் ரைட்டர் வைமு கோதநாயகி அம்மாளுடைய பத்திரிகை ஜெகன்மோகினின்னு நினைக்கிறேன், அதோடைய சப்பட்டிட்டு நடந்திருக்கா. என்னுடைய வைப்பு கிவாஜாவெல்லாம் ரொம்ப அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப இருந்தது. அப்படி நல்ல ரைட்டர். ரொம்ப 57 நான் ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஏஜென்சி கம்பெனியில் வேலையில் இருந்தேன். கல்யாண பஸ்ஸில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சது இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அந்த அந்த கம்பெனியில் வேலையாக இருந்தேன். அப்போது சீரியல் வந்து
1953 அவர், கலைஞர், ஏஎல் நாராயணன் போன்ற மூத்த எழுத்தாளர்களும் 50s இறலையே வந்துட்டாங்க. இவர் பராசக்தி, அப்புறம் கலைஞர், ஸ்ரீதர் ரத்தபாசம் TK அவர். ஸோ 57 அவர் புத்தன் அமர்தீபம் இதெல்லாம் எழுதி 58 கல்யாண பரிசு எடுக்கலான்னு மணிரத்னத்தினுடைய சித்தப்பா தான் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். அவருடைய அண்ணா பிள்ளை தான் மணிரத்னம். அவர் NS கிருஷ்ணனுடைய சகலர் ஒருத்தர் பார்ட்னர். இவங்க 3 பேர் சேர்ந்து வீனஸ் பிக்சர்ஸில் ஆரம்பித்தா அமரதீபம் புத்தகம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்ற போது கல்யாண பரிசு எடுக்கலான்ற போது ஜெமினி கணேசன் சரோஜா தேவி எடுத்துப்படுறோம். அப்போ நேரம் இல்லை, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் ஸ்ரீதர். ஃபியட் காரில் அந்த காலத்தில் கட்டிலாக்கு மாதிரி ஒரு ஃபியட் வாங்கிட்டு என் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். என்னை கீழே கூட்டின்னு போனார். பத்தியா ஃபியட் அப்படின்னாரு. எப்போ வாங்கினேன்? நேற்று தான் வாங்கினேன். எப்படி யார் ஓட்டின்னு வந்தாலும்? நான் தான் ஓட்டின்னு வந்தாரு. இன்னும் நேற்று தான் வாங்கினேன்ட்டு நீ ஓட்டினங்கிற எப்படி வந்திருந்தாரு? சரி, அதெல்லாம் ஒரு இப்போ உனக்கு ஆஃபீஸில் ஒன்றும் பெரிய மேனேஜர்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் மேனேஜர்னு சொன்னேன். இப்போ 4 பேர் தான் ஸ்டாஃபு, அதுக்கு நான் மேனேஜர். அந்த 3 பேரும் ஷிப்யார்டுக்கு போயிடுவாங்க. நான் ஃபோன் வரும் ஆந்திராவிலேருந்து, ஐயாக்கார உன்னாதா அப்படின்னு ஃபோன் வரும். இப்போ வெளில சார் பைக்கில் போயாரு. இதுதான் என்னுடைய வேலையே. இதுங்க அது ஆந்திரா கம்பெனி. அதனால இப்போ ஞாபகப்படுத்தி எங்கள் அண்ணாளுக்கு ஜானவாசலில் வாங்கின கோட்டை அன்றைக்கி போட்டுட்டு ஆலையில் மாட்டிட்டு அப்புறம் கோட்டையை போட்டதில்லை. அவர் அந்த கோட்டை மாட்டின்னு இந்த வேசியை கட்டின்னு போனேன். அப்போ மேனேஜர் சார் அப்போலாம் கிரீன்லேஸ் பேங்க், லாயர்ஸ் பேங்க் அப்படிலாம் இருந்தது. அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸில் ஏதாவது புது லாயர்ஸ் பேங்க்கில் இருந்த எங்களுடைய சரக்குகள்லாம் அடமானம் வச்சு கடை வாங்குவோம். அதுக்காக அந்த கோட்டை போட்டுன்னு தான் அந்த கிரீன்லேஸ் பேங்க் உள்ளே ஓடுவான். அது மாதிரி ஏதாவது ஒரு உத்தியோகம். அப்போ சீரியல் நான் பிஎட் வாங்கிட்டேன். இப்போ எங்கள் நீ மதுராந்தகம் வர அப்படின்னு. எதுக்கு மதுரை போட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிகிட்டே போகலாம், உனக்கு இங்கே என்ன சம்பளம்னு கேட்டார். அப்போல்லாம் 2 தாள் கொடுப்பாங்க, 100 ருபீஸ், 200 ருபீஸ் சம்பளம். நான் உனக்கு 5 தாள் தரேன், நீ இன்னும் எங்கேயும் போகல, என் கூடவே இருக்காருன்னு. என்ன சமாச்சாரம்னா, என்னை அடுத்த படத்தை என்னையே டைரக்ட் பண்ணுறது விட்டார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் செய்தோன்னே நாங்கள் மதுராந்தகம் போயிட்டே இருந்தோம். நான் ஆய வச்சுன்னு சும்மா இருக்கப்படாதா, அந்த ஃபியட்டில் மைலேஜ் போட்டிருந்தா 50, 60, 70, 80, 90, 100ன்னு போய் முடிஞ்சது. 100ன்னு போட்டிருக்காங்க. 100 மைல் வேகம் போகும் அது அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியல, பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் தெரியாமல் கேட்டேன், நின்று ஆண்டாவனா பார்த்தேன். என் ஒய்ஃப் கமலா வெள்ளை பழையோடு இருக்கிற மாதிரி என்னடா இது ரொம்ப ஏண்டா இதை போய் இவனை கேட்டோன்ற மாதிரி ஒரு பெரிய கடவுளாக பார்த்தா அது 50 ரொம்ப என்னென்ன இந்த டைரக்டர் புக் மட்டும் இன்னும் எங்கேயும் போகிறது இல்லைன்றார். நானும் வேலையை விட்டேன். 2 தாள் போய் 5 தாள் வர போகுது. அப்போல்லாம் 200 ரூபா கொடுத்தா திருவிழிகளில் ராஜா மாதிரி இருக்கலாம். ஏன்னா வீட்டு வாடகை 70 ரூபா தான் இருக்கும் 1957 அந்த பீரியடில். ஸோ அப்போ நான் சேர்ந்துட்டேன். எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி அதை சொல்லி ஆகணும். ஸ்ரீதர் ஒரு ஜெமினி கணேசன்கிட்டேயோ, ஒரு சரோஜா தேவிகிட்டேயோ, ஒரு சிவாஜிக்கிட்டேயோ என்னை ஒரு அசிஸ்டண்ட் அசோசியேட்னு சொன்னதே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு, என் கூட படித்தவன் அது சொன்னார். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி சித்ராலயா கோபுவா உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் படித்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் ரொம்ப
அந்த படம் உமா ஃபிலிம்ஸ் செட்டியார்னு ஒருத்தருக்காக எழுதின கதை அது. அதை அவர் அந்த செட்டியார் வந்து அந்த கதையை பார்த்துட்டு வேண்டாம், நான் வைஜெயந்தி மலா சிவாஜி வச்சு ஒரு சரித்திர கதை சித்தூர் ராணி பத்மினி அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஃபிலிம் டப்பாவில் போட்டார். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி நீ டைரக்ட் பண்ண இந்த கல்யாண பரிசு டப்பாவில் இருந்துட்டு எல்லாம் இதுவாகிடுது, இந்த தங்கவேலு போர்ஷன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் அதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னும்போது நான் ஸ்ரீதரன்கிட்ட சொன்னேன். எங்கள் கூட படித்தவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் எழுத்தாளர் PS ரங்கநாதன், அகஸ்தியன் ரைட்டர், கடுகும் உலகெல்லாம் எழுதுவார். அப்புறம் எங்கள் ஸ்ரீதரன் நாங்கள் ஒன்றா படித்தவங்க. அப்புறம் வெங்கடேஷன் ஒருத்தர் ஓரியன்டல் இன்ஸ்டியூட்டில் மேனேஜர் லெவலில் வந்தான். அவன் நிறைய நான் பார்த்ததே இல்லை, பெரிய குரூப் மாஸ்டர். அது நான் ஸ்ரீதருக்கு ஞாபகப்படுத்தேன். நம்ம வெங்கு கேரக்டர் மாதிரி வச்சாரு நான். அந்த வெங்கு நாங்கள் கெஞ்சி கேட்பட்டேன், இன்றைக்கி கபடி பால் மேட்ச்சு நீ வந்து பவுலிங் போடணுன்றாருன்னு. இல்லை எங்கள் அத்தைக்கு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன், நான் அங்கே போயின்ட்டுருக்கேன்னுவா. அப்படியான்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீதரும் போவோம். எதிர அந்த அத்தை காய்கறி வாங்கிட்டு இருந்தது. இந்த கேரக்டர் மாதிரி போன்றவர் ஸ்ரீதருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த மன்னாரன் கம்பெனி. மன்னாரன் கம்பெனின்றது எங்கள் சம்பந்தி ஒருத்தர் மன்னாரன் கம்பெனி இந்த நெல்லூரில் வச்சுருந்தார். அந்த ஞாபகத்தில் எழுதுங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. அப்புறம் சம்பந்திலாம் சண்டைக்கு வரலக்கிட்ட. ஸோ அந்த அப்புறம் 25 வீக்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையே இந்தியில் எடுத்தால் ராஜகபூர் எங்கள் வைஜெயந்தி மேலே ஸ்ரீதர் ஜெட்டி வேகத்தில் எங்கேயோ போயிட்டார். பெரிய பெரிய வரவேற்பு, தென்னாட்டு சந்தாரம் பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த ஒரு 7-8 சீனை என்னை எழுத சொல்லி, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே டர்னிங் பாயிண்ட் நிறைய படங்கள். NSK மதுரை மீண்ட சங்கம், ஜெமினி கணேசன் பத்மனி பண்ணது. அதில் காமெடின் வந்து TR ராமச்சந்திரன். நான் அழகபதி செட்டியார் காலேஜில் இன்டர்மீடியட் படித்தேன். எல்லோரும் முன்னெல்லாம் செங்கல்பட்டில் இருக்கேன், இங்கேருந்து சிசிண்டிகிட்டில் போகலாம், தாம்பரத்தில் தான் காலேஜ் இருக்கேன். ஏன் அங்கே போகலன்னா, அங்கே போனால் இன்டர் காலேஜ் மேட்ச் ஆடலாம், அங்கே செலக்ட் ஆகிடுவாங்க, ஆள் கிடையாதுன்னு. கிரிக்கெட்டில் இன்டர் காலேஜ் மேட்ச் ஆடணுன்றதுக்காக அங்கே போய் சேர்ந்தேன். ஆடினேன். அங்கே புதுக்கோட்டை ராஜா, சிவகங்கை ராஜா எல்லாம் ப்ராக்டிஸ் மேட்ச் கூப்பிடுவாங்க. ஜெயிச்சா பார்ட்டி கொடுப்பார், தோற்றா போங்கடான்னு அந்த சிவகங்கை ராஜா. அதெல்லாம் முடித்து அந்த ஒரு படங்கள் ஆரம்பித்து மீண்ட சர்க்கம், போலீஸ்காரர் மகள், எப்பேற்பட்ட படங்கள், சுமை தாங்கி, இந்த அண்ணாதுரை வந்து இருக்கார், கண்ணதாசன் மயக்கமாக கலக்காமா அந்த பாட்டு. அதுக்கு வந்த லெட்டர்ஸ் இருக்க என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு வாலியே எழுதியிருக்கார். எனக்கு மெட்ரஸே வேண்டாம், நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்ச போது அந்த பாட்டை கேட்டு மனசு மாற்றிட்டேன். அந்த பாட்டை இப்போ என்னென்னவோ டிஜிட்டல் என்னென்னவோ வந்து ஷேடோ பிள்ளை மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லாக எடுத்துருப்பார் ஸ்ரீதர். அந்த பாட்டு சுமை தாங்கி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அது ராக்கி ரங்கராஜனுடைய ஸ்டோரி அதில். அதை கண்ணதாசன் சார் சொல்லி தான் இந்த ப்ரொடியூசரே கண்ணதாசன் தான் அதுக்கு அந்த படத்துக்கு. அப்புறம் கோவை செய்யன் 2 பேர் சேர்ந்து எடுத்த படம். அப்போ வீரையன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரொடக்ஷனில் இருந்தார். அவர் அந்த இதுக்க அந்த சுமை தாங்கி அது மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வீனஸ்லேருந்து பிரிஞ்சு சித்திரலாயனம் பண்ணிட்டோம். தேனிலவு, ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா அந்த படம். அதுவும் நல்லா போச்சு. கல்யாணம் பரிசு அளவுக்கு இல்லைன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் தேனிலவு முடிஞ்சோடனே என்ன பண்ணலான்னு பார்த்து 25 நாளில் நெஞ்சில் ஒரு ஆலயம் அந்த ஸ்கிரிப்டை கல்யாணகுமார் கன்னடத்தில் ஏதோ படங்கள் நடிச்சிருந்தார். தமிழ்நாட்டில் அவரை யாருக்குமே தெரியாது.
முத்துராமன் சேவா ஸ்டேஜ் பக்கத்தில் நம்ம ட்ரூப்பில் லைட் பண்ணியிருந்தார். அவரும் புதுமுகம். தேவிகா ரொம்ப கொஞ்சம் 2-3 படங்கள் சிவாஜியோட நடிச்சிருந்தாங்க. நாகேஷுக்கும் முதல் படம். இவங்களை வச்சு அப்புறம் சீரியல் தான் செய்யுமே முக்கோண கதையில் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒரு தம்பதிகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு டாக்டர், அதோட தான் மெயின் கேரக்டர்ஸ். அவங்களுடைய மன போராட்டங்கள் பற்றி என்ன இன்சிடென்ட்லாம் உட்காந்து கதை சொல்லி கோபு இதில் பெரிய காமெடியெல்லாம் கிடையாது, 4-5 இடத்துல இருந்தால் போகணும்னு சொல்லி நாகேஷ் வாஸ் செலக்டட். ஏன்னா இந்த நடிகர் பாலாஜி நாகேஷை எங்கள் சீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாடகம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. சின்ன ரோடெலாம் படத்தில் பண்ணாரு. ஒரு நல்ல சான்ஸ் கொடுங்கன்னு எப்போது சொல்லியிருந்தார். அது கோபுரத்தில் சொல்லுங்க ஞாபகப்படுத்துவான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாகேஷை போட்டோம். நாகேஷுக்கு எனக்கும் ஒரே நாள் அதேபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எப்படின்னா காத்தால தான் வலதுகைன்னு சொல்லிட்டாரு ஸ்ரீதருக்கு, என்னை பிடிச்சிருந்தான். கோபு சார் இன்றைக்கி என்ன 2-3 சீன் எடுப்பாரு, அதெல்லாம் தெரியாதுப்பாங்க. ஒரு சீனில் இன்றைக்கி ஆக்ட் பண்ணுறேன், ராமராவ் இன்றைக்கி வரல, அதனால் அந்த வேறு ஒரு மாதிரி ஒன்றை வார்டு பாயாக போட்டிருக்கார். இப்போ சீனியர்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்காத அவர் பயமுறுத்தி பண்ணலாம், பயப்படாமல் இல்லை அப்படின்ட்டான். அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு டைமில் இந்த கோபு சார் போல சாரை கட் பண்ணி, கோபு மத்தியானம் ஒரு சீன் எடுப்போமான்னா, நாளைக்கு எப்போ வருவேன் அப்படின்ட்டான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த படம் ஒரு குட்டி பத்மினி ஒரு பின்னலை போட்டுன்னு வருவாங்க. அப்போ சாவித்திரி அம்மாவனுடைய டச்சான இருந்தாங்க, அவருடைய பொண்ணு தான் குட்டி பத்மினி. இன்றைக்கும் 65 வயசு ஆச்சு, குட்டி பத்மினி தான். அவங்க இந்த படம் ஓஹோன்னு போச்சு. எக்கச்சக்கமாக 25 வீக்ஸ் படம். ஆனால் படத்தை முடிச்சுட்டு நாங்கள் போட்டு காமிக்கிறோம், ஒருத்தருமே வாங்கிக்கல. பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், நோபடி பர்ச்சேஸ். நாங்களே தைரியமாக ரிலீஸ் பண்ணோம். அப்போ கேசினோவில் தான் எங்கள் படம்லாம் ரிலீஸ் ஆகும். கேசினோவில் மேனேஜர் ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர், அவர் ரொம்ப திருக்குத்தனமாகவும் பேசுவார், நல்ல தனமாகவும் பேசுவார். ஒரு காமெடின் மாதிரி இருக்கும், வில்லன் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர் அவர் படம் போட்ட ஒன்றும் புரியல, எப்படி இருக்குன்னு கேட்டேன். புரியலடா ஒன்றும் அப்படின்னு. 2வது நாள் பார்க்குறோம் எல்லாம் கடைசி 4.25 டிக்கெட்டில் விற்கலை, மீதி எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் ஹவுஸ்ஃபுல். ஸோ 4.25 டிக்கெட்டில் நாங்களே கிழிச்சோம். நெக்ஸ்ட்டு 2 days கழிச்சு பார்க்குறோம் ஹவுஸ்ஃபுல் 25 வீக்ஸ் அந்த படம் போச்சு. அதுக்கு 2ஆம் நாள் ஒருத்தர் 2 பேர் வந்து 75 ரூபா. அப்போல்லாம் சிட்டி இன் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் 75 ரூபாய் 75,000 கொடுக்குறேன்னா சீனருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வந்து, இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால அடுத்த செவ்வாய்க்கிழமை இது ஓன்னு வரும்னு நம்ம பரவ மார்க்கெட்டில் பேசியாச்சு. எல்லாம் பையன் தூக்கின்னு வந்தால் யாரும் கொடுக்கல. நாங்களே டிஸ்ட்ரிபியூஷன் மதுரை அண்ட் மெட்ராஸ் வச்சா சீனர் ₹1,00,000 தான் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்லிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அந்த படம் ஓன் சக்ஸஸ். அதை ஹிந்திலையும் எடுத்தோம். மீனாகுமாரி, ராஜேந்திர குமார்லாம் போட்டு. இந்த கோபுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள். கல்யாண பஸ்ஸில் ராஜகபூர், வைஜெயந்திமாலா கூட பழக ஒரு இது. இந்த இதில் ராஜேந்திரகுமார் இந்த காம்பினேஷன். நான் நினைக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் செங்கல்பட்டில் பிறந்ததுக்கு ராஜ்கபூர் கூட, ராஜேந்திரகுமார், மீனாகுமாரி விட. அது இல்லாமல் சாங் கம்போசிங்லாம் இந்த சீரியலுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா அப்போ லதா மங்கேஷ்கர் டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ராஜேந்திர கிருஷ்ணனை உட்கார வச்சு அதெல்லாம் செட்டிலைட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்றேன். நான் போய் வாசுமன்னன் படம் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறேன்ட்டு அவர் வந்துடுவார். இன்னும் ஜெயகிருஷ்ணனோடு போய் பழகிற சந்தர்ப்பம்லாம் கிடந்தது. அது சங்கர் ஜெயகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணனுக்கு அது என்னமோ இல்லை ரொம்ப. நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? இல்லை சார், சும்மா ஒரு சொர ஞானம் தான் கிடையாது, சும்மா தான் பாடுவேன்னு ஒரு மழைய மாதிரி தான் இந்த உள்ளலாம் விட்டாங்க.
இந்த காரை ஓட்டிகிட்டே கேட்டுட்டே இருந்தார் முடியாது. ஒரு நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு கோபிஜி இவர் சாங் இஸ் ரெடின்னு இருக்கு. உதாபி ஆசுமா से किस ज़मीं पर देखता होगा मेरे महबूब तो किसने बनाया देखता होगा. இதான் உங்கள் மழைய பாருங்க. என்னே பாக்கியம் கோபு செய்த பாக்கியம். அப்புறம் அவரோட ஆசை ஸ்டூடெண்ட்டு 2-3 தான் நான் பார்த்துருக்கேன். அதில் ஆவாராகும் தகடலமா இதை கேட்கறதுக்காக 4 தடவை பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட ஜெயகிருஷ்ணனோட பழகிற பழக்கம். காதலிக்கு நேரம் வெளியே எடுத்தோம் லட்சுமிகாந்த் வர்றாரு. அவங்க எனக்கு ரொம்ப அவங்க தோஸ்தின்னு ஒரு படத்தில் பிரமாதமாக வந்துட்டாங்க. அவருக்கு அந்த அந்த லக்ஷ்மிகாந்த் சார்லாருக்கு கோபு தோஸ்த் ஆகிட்டான். தோஸ்தி புகழ் லக்ஷ்மிகாந்த் சார்ல. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன வாயால் பாட்டி சொல்லி கேட்குட்டு தமிழில் எப்படி போட்டாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் பின்னி படத்தில் நெஞ்சலாலையும் சரி கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் காம்பினேஷன். எங்களுடைய எஃபர்ட் சீசர் கிரேட்டு எல்லாம் ஓகே. பட் டீம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் அந்த படத்தில் காதலிக்க நேர்மலையாகட்டும் இந்த நெஞ்சில் நிலையமாகட்டும் இப்படி பல சக்ஸஸ்களை கொடுத்து. அப்புறம் சிவாஜி படங்கள். அப்போ சைனா வார் ஒன்று வருது. அப்போ ஃபண்டு பண்ணுறதுக்காக நட்சத்திர இரவுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின்னு வந்தேன். நான் ட்ரிப்ளிகனில் எங்கள் மாமியார் மாடியில் மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியில் உட்காந்து எழுதிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அப்படின்னு எழுதிட்டா ஒரு மட்டும் பெருசாக திங்கெல்லாம் பண்ணுறதில்ல. அது ரொம்ப யதார்த்தமாக வந்துடுது. ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சிங்களேன். நான் எப்பவும் மேலே என்ன எழுதுன்றதை நானே படித்து அடுத்தது என்ன கவுண்டர் கொடுக்கலான்ற மாதிரி நான் கொஞ்சம் உடக்கவே படிப்பேன். பொண்டாட்டி வந்து கீழே வந்து எழுதுங்க டைலாக் எல்லாம். என்ன மொட்டை மாடி எழுதுனா அப்படின்னு கேட்டேன் வைப்பை. பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி இருக்குது. இந்த மாமா தனக்கு தானே பேசிக்கிறார். இந்த மாமா லூஸ் போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் டைலாக படித்தே காமிச்சது. நீங்கள் இனிமேல் உள்ளே வந்து எழுதுங்க. அது மாதிரி எழுதுன ஸ்கிரிப்ட் தான் இந்த கல்யாண கல்யாணம். அந்த சிவாஜி மாஸ்டர் ஆஃப் ட்ராமாட்டிக் வேல்யூஸ். அவர் தான் இந்த கண்ணமூடி நாங்கள் காத்தாடி ராமூர்த்தி எங்கள் யூனிட்டி கிளப்பு இதெல்லாம் இந்த பேக் ஸ்டேஜ் ஒன்று வச்சுருந்து ஒரு நேரம் ஆகும் அடுத்த சீன் வரதுக்கு. அவங்கெல்லாம் பட்டுன்னு ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க சைடு தனி. இப்படி அந்த என்ன சொன்னேன் சிவாஜிக்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை படித்து காமிச்சேன். அவருக்கு அந்த காமெடிஸ்லாம் பிரித்து போச்சு. எனக்கு ஒரு சின்ன பயம். ஒருத்தன் ஒரு 4 மாப்பிள்ளைய சேர்ந்த சப்ஜெக்டாக இருக்குது. மேரேஜ் புரோக்கர் என்ன சொல்வாரோ அப்படின்னு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சுட்டு ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், பெரிய பட்டாளம் தங்கவேல், கேஆர் தங்கவேலு, நிறைய அந்த பக்கம் ஜெயலலிதா, கேஆர் விஜயா, ஜெயலலிதா அவங்க அம்மா சந்தியா அம்மா, இவங்க எல்லாரும் போயிட்டு அந்த கதையை எப்படி எழுதுனா 12 பேர் முக்கியமானவர்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடு அப்படின்னாரு. ஒரு ஊரில் 4 பொண்ணு, அதுக்கு 8 பேர் கிடையாது. அவருக்கு அப்பா அம்மா 12 பேர் கிடையாது. இப்படி இட்டு கட்டியே பேசி அந்த படம் ஹிட் ஆகிடுது. கலாட்டா கல்யாணமும் நல்லா போச்சு. சிவத்துக்கு ரொம்ப கோயம்புத்தூரில் 3வது அந்த ஸ்கிரிப்ட் ட்ராமா ஸ்கிரிப்டை 8 டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டோம். சேலம் மதுரை கோயம்புத்தூர் நாடக மன்றம் இதை சீனியர் கீதர் கேட்டான்னு சொல்லி கொடுத்துறாரு. இதை நான் தமிழில் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. ஒரு ட்ராமா ஸ்கிரிப்டு 1 hour ஸ்கிரிப்டு இது சரியாக வருமானு. நான் ட்ராமாக்காரன்டா. கடலூரில் எங்கே சிரித்தானோ சேலத்துலேயும் சிரிக்கிறான், சேலத்தில் எங்கே சிரித்தானோ கோயம்புத்தூர்லையும் சிரிக்கிறான். இது ஓடும்.
நான் எடுக்கிறதுனால நிஜமாக ஓடிட்டு நின்று அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி திருவள்ளிக்கண்ணில் அதை வரைக்கும் நான் திரும்பியே பார்க்கல யாரும் தப்பாக எவன்தாட்டா கோப்பு அப்படின்ற அளவுக்கு திருவள்ளிக்கண்ணில் ஃபேமஸ் ஆகிட்டேன். திருவள்ளிக்கண்ணை மாதிரி ஒரு சேர்த்து அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட தவறை போட்டு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஐ லைக் ட்ரிப்ளிகன் லைக் எனிதிங். அப்புறம் நான் தவறை போட்டுட்டு சிங்காரம் வெஜிடபிள் இருந்தாருங்க அவர்கிட்ட வாங்க என்ன கேட்பேன் ஜம்னி கணேசன் என்ன வாங்குறான் ஏப்பா ஜெமினி கணேசன் நான் என்ன ஆடிட்டுறேன் என்ன வாங்குறான்னு. அதாவது நடிகர்னா மரியாதைக்கு என்ன வாங்கலான்னு கேட்குறேன். அது அவரை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும் என்ன வாங்குறோம் அப்படி ஒரு சேர்க்கிறாங்க. இப்படி இல்லாமல் பிறந்ததே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பல வெற்றிகள் கலாட்டாக்கள். அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு சுமதியின் சுந்தரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜெயலலிதா கூட பழகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. லைக் மை காமெடி லைக் எனிதிங். நீங்கள் சிச்சுவேஷன் காமெடி நல்லா பண்ணுறீங்க, நிறைய புக்ஸ் படிங்கன்னு சஜஸ்ட் லைக் மீ சர்டன் புக்ஸ். அதுக்கப்புறம் சுமதியின் சுந்தரி நானும் ஸ்ரீவிராஜனும் நிறையா காம்பினேஷன் நெல்கமணி காதலி அது மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் அந்த கலாட்டா கல்யாணத்துக்கு சக்ஸஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஒய் நாட் வி என்டர் இன்டு ஸ்டேஜ் ஆஃப் இந்த சபா கிபா இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே பாசாதி சபா வெங்கட்ரங்கப்பள்ளி தெருவில். அப்போது மேஜர் சுந்தரராஜன் ரிப்ளிகன் ராகினி ரெக்கரேஷன்ஸ் பாலசுந்தருக்கு அங்கே தான் ரிகர்சல் நடக்கும். மேஜர் சுந்தரராஜன் யூனிட்டி கிளப்புன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு நம்பர் 13 வச்சு ஒரு நாடகம் போட்டு அவர் சினிமாவில் பிஸி ஆகிட்டார். சரி முடிச்சிருக்கேன். இப்படி ஒரு சான்ஸு கட்டிட்டு யூனிட்டி கிளப் மேஜர் சுந்தரத்தை விட்டு போயிட்டாருன்னு அனந்த் பாலச்சந்திரனுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர். அதில் கொஞ்சம் சின்ன மனசாவுக்குள்ள கொஞ்சம் வந்துட்டார் வெளியில் வந்து. என் பெரிய பாப்பில் செக்ரட்டரி இருக்குது சீல் நரசிம்மன் பேர். அப்புறம் வந்து சபாவில் டேட் கிடைக்கணும்னா ஒரு ஸ்டார் வேணும். மேஜர் சுந்தரராஜன் போயிட்டார். காரணம் கேட்டுவாடின்னு இவர் எழுதியிருக்காரு. அனந்தன் பெரியவருக்கு மனோரமா இந்த ரோலை பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க வருவாங்கன்னு மனோரமாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பசங்கம்மா நீ பண்ணா நான் என்ன கோபுன்னா நான் கலைஞர் எழுதி அண்ணா சப்ஜெக்ட் அதெல்லாம் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் ட்ராமாவுக்கு வந்தேன்னா எதிர்பார்ப்பாங்க. நீ படிமா உனக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணுன்னா உடனே நான் படிச்சேன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. நான் உனக்கு தகுந்த மாதிரி 4-5 சீன் பண்ணுறேன். அந்த ப்ளாட் அப்படியே இருக்கட்டும் சொல்லி நானும் அனந்தகிட்ட சொல்லி கொஞ்சம் மனோரமாவுக்கு தகுந்த மாதிரி காமெடி இதெல்லாம் புஷ் பண்ணி அந்த நாடகத்தை போட்டோம். காரணம் கேட்டுப்பாடுன்னு அதை பிற்காலத்தில் அனந்த சொல்லி என்ன படம் பாலச்சந்திர கோவில் எடுத்தார். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷன் வைக்கிற மாதிரி அந்த வானமே இல்லைன்னு எடுத்தார் பாலச்சந்தர். அந்த நாடக ஆசை வந்தது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு மனோரமா வளர்த்துட்டாங்க. மனோரமா வரணுன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு போய் ரிஹர்சலில் தலை கட்டினா தான் அவன் கண்டினியூ பண்ணுவான்ட்டு நான் போனேன். அதில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு வேறு யாரோ வரல. அந்த ரோலை நானே பண்ணேன் அந்த நாடகத்தில். அன்றைக்கின்னு பார்த்து ஏபி நாகராஜ வந்துட்டார். இல்லை அந்த நாடகம் நல்லாவே போச்சு. அப்புறம் ஸ்டார்டட் ரைட்டிங் பிளேஸ் ஃபார் யூனிட்டி கிளப் கிரேட். அப்போ எனக்கு அந்த 3 மணி நேரம் அந்த காற்றாடி ராமத்தில் கொட்டை போட்ட ஆள். எனக்கு அந்த சினிமாவிலேருந்து ட்ராமாவுக்கு வந்தோம்னா எனக்கு அந்த 3 மணி நேரம் த்ரில் ரொம்ப பிடிச்சது.
அப்புறம் 6 மணி ஆச்சுன்னா ஒன்று வர வர காணோம் அப்படின்னு ஸ்ரீதர் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. அப்புறம் நிறைய நாடகங்கள், திக்கு தெரியாத வீட்டில்னு ஒன்று எழுதினேன், அது வீட்டுக்கு வீட்டுன்னு படம் ஆச்சு. அப்புறம் அடுத்தது காசைதான் கடவுள் நாடகம் எழுதினேன். அதுவும் ஏபிஎம் செட்டியார் மனோரமாவுக்கு ஒரு வழக்கம் உண்டு. இந்த ஸ்க்ரீன் இந்த ஓட்ட வழியாக பார்ப்போம் யார் விஐபிஸ் வந்திருக்காங்க. முதல் நாள் ஏவிஎம் செட்டியார் வந்தார். அடுத்த நாள் அப்போ அண்ணாமலை ஹாலில் நான் வரிசை 4 நாள் நடக்கும் எங்கள் நாடகம். அடுத்த நாள் நம்ம முருகன் அவர் பிள்ளை வந்தார். அதுக்கு அடுத்த நாளும் இன்னொரு பிள்ளை வந்தார். அண்ணா கோபண்ணா இது அநேகமாக ஏவிஎம்மில் வாங்கினாலும் வாங்க போயிடுது. அடுத்த நாளே கார் வந்துடுச்சு. முருகன் தான் அப்போல்லாம் ப்ரொடக்ஷன் பார்த்துருந்தார். உங்களுக்கு என்ன பணம் வரணும்னு கேட்டார். நிறையா கேட்டுருக்கோம். இன்றைக்கி சொல்கிறது என்ன சார், முதல்ல நீங்கள் டைரக்ஷன் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்டதாக கொடுங்கன்னு. அந்த 7,000 பார்த்தாரு பிழைக்க தெரியாதவன். சரி சொல்லிட்டு அந்த படமும் வச்சுக்கிட்டு. அப்படி நாடகத்தில் இன்ட்ரெஸ்ட் போது திடீர்னு ஷோக்கிட்டேருந்து ஃபோன், கோப்பா ஃப்ரீயாக இருக்கா நீ, இன்னும் இது துக்ளக் ஆஃபீஸ் வா கொஞ்சம் பேசணும். சரின்னு போனேன். அப்போ அந்த ஆனந்தவரன் ஆஃபீஸ் பக்கத்தில் மவுண்ட் ரோட்டில் கதறி ராம்பத்தி ஆஃபீஸ் பக்கத்துலையே அங்கே ஷோவை போய் பார்த்தேன். என்ன விஷயம்னு, நீங்கள் குடும்ப காமெடி ஒன்று எழுதி கொடுத்துருங்க ட்ராமாவுக்கு, நீயே பொலிட்டிக்கல் செக்டர் எழுதுனால என்ன எதுக்கு எழுத சொல்கிறாரு விவேகா ஃபைனான்ஸ்னு. இல்லை பாருங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க, நான் ஏதாவது பொலிட்டிக்கல் செக்டர் எழுதி என்னத்தையும் உள்ளே போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, ஒன்று எழுதி கொடுங்கன்னு சொல்கிறது. வைதேகி காத்திருந்தோம் ஒன்று எழுதி கொடுத்தோம். ஷோனால இன்னொரு ஷோ போட்டுருவாங்க. அதுவும் ஆசைக்கு வயசு இல்லைன்னு படம் எடுத்தேன். இப்படி அந்த வாழ்க்கை நாடக சம்மந்தமாக எல்லாம் போச்சு. ஸோ நகைச்சுவையில் எனக்குன்னு ஒரு இது வந்தது. எனக்கு பெரிய ஆசை இல்லாமலும் கிடையாது. நம்மளை எவரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நான் போனதும் கிடையாது. சிவாஜி சொல்கிற அடிக்கடி வந்து அண்ணனை பாடுறா, அப்போ தான் அவங்க ஞாபகம் வரணும். என் ஞாபகம் உங்களுக்கு வரவே வரலன்னு. நீங்கள் உங்கள் டைமில் நான் அட்ஜஸ்ட் சொல்லணும். என் கூட கார் பேசிட்டே வர திருச்சி வரைக்கும் போயிடுறோம். உங்கள் கூட கார் ஏன்டா அவங்க சிவாஜியோட வரணும்னு ஆசைப்படுறான்னு பாரு. நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திருச்சியில் போய் தான் கார் நிற்கும். நாங்கள்லாம் இந்த உபாதைகள் அப்படி அங்கங்கே நிறுத்துவோம். நீங்கள் இந்த வண்டி நிறுத்த மாட்டீங்க, நான் வரமாட்டேன்னு நிறுத்துவேன்டா உடனே. அப்படி ஒரு அது ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். இப்போ சினிமாவில் ரொம்ப ஈஸியாக உள்ள வர்றது கஷ்டம். அதே மாதிரி நாடக உலகத்துலேயும் பார்த்துட்டேன். அப்புறம் திடீர்னு இன்ஸ்டியூட் பசங்க வந்தாங்க, பாண்டியராஜா வந்தார். திடீர்னு இந்த கிராமிய படங்களாக எழுதினாலும் நல்லா எழுதினார். ஸோ ஜனங்களுடைய டேஸ்ட்டே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. கிராம படங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சாரு. நைஸாக நான் எழுதிட்டு நம்ம ஹேப்பின்னு சொல்லி எழுதுறவங்க கிராமத்துக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு. அதே மாதிரி கிழத்திரை மாற காலம் மாறன்ற மாதிரி வெல்கம். நாங்கள் இப்போ எல்பி பிரசாத் பிரகாஷ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வரலையா, அதே மாதிரி எங்களுக்கு அப்புறம் ஒரு சந்ததி இது அப்படி தொடர்ந்து தான் வரும். அதுக்கப்புறம் பாரதிராஜா இருந்தார். இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு அது இது டிஜிட்டல் வந்து இது பண்ணுறது. இப்போது என்னுடைய பர்சனலாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எழுத்தாளர் குடும்பம்னு ஒன்று, ஒய்ஃப் ரைட்டர், நான் ரைட்டர். இவர் பத்திரிகை உலகத்திலேருந்து எழுத்து பத்திரிகைக்கு வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல். நான் வந்து யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, லாஜிக் நான் படித்தேன் இன்டர்மீடியட்டில். இது எப்படி சரித்திர நாவெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வைக்கிற பேரை படிக்கிறது ப்ரொனன்சியேஷனாக வந்து
இது எப்படி சொல்கிறேன்னு நல்லா இது கவிஞர் என்னை கூட்டிகிட்டு போனார் மாநதி பற்றி அப்போ பெரியவர் இருந்தார். இப்படி தான் கோப்பு நம்ம ஸ்ரீதரோட தெரியும். என்ன மாநதி பற்றி ஆஸ்தான வித்வான் மாதிரி எக்கச்சக்கமாக ரெடி 20 10 15 இது தடுத்து ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு நரகெல்லாம் பார்த்து எனக்கு பயம் வந்துட்டு காவேரி நரம்பிள்ளை பாரதியாட்ட டைப்பில் சொல்லணும்னா காலச்சக்கரம் நரசிம்மர் என் மகரா அப்படின்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. என் 3வது பிள்ளை மகன் வந்து ஒரு ட்ராமா எழுதி என் பிள்ளை ஒன்று எழுதியிருக்கான் படிப்பான்னு சொல்லி 3வது பையன் அவன் கேட்டு சித்ராலயம் செய்யும் அப்படின்னா மகேந்திரன் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு அவன் சித்ரா செய்யன் அது மாதிரி 7-8 நாடகம் எழுதி அவன் நாடக ரைட்டர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா சீரியல் எழுத ஆரம்பிச்சிட்டான். அவனும் ஒரு எழுத்தாளர் ஆகிட்டான். ஆச்சா இது செகண்ட் ஜெனரேஷன். பெரிய பிள்ளை பாவம் அவன் பத்மசாது கடைசி பையன். அவன் இந்த எழுத்து கொடுத்து மன்னிச்சு அவன் என்ட்ரு பண்ணுறான். அவன் 2 பேரும் என்ட்ரு பண்ணு நல்ல காலம் போயிடுச்சு. தமிழ் பிழைக்கிட்டோம். ஸோ இப்படி அடுத்த ஜெனரேஷனை பாருங்க. அதான் வேடிக்கை. நரசனுடைய பையன் இப்போ ஏதோ ஒரு சேனலில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரில் வேலை பார்க்குறான். அது இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் பண்ணுறான். அவனுடைய தங்க விஸ்வாம் பற்றிட்டு ராதா மோகனோட அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு நான் யாரோடைய சுதந்திரத்தையும் கட் பண்ணல. சரி அபாபா இஷ்டம் ரொம்ப ஃபேமிலி கலகலப்பாக இருக்குன்னு சொன்ன மாதிரி கலகலப்பாக இருக்கட்டும் அப்பாவா இஷ்டம். இப்போ என் பேரன்லாம் என்ன சம்பளம்னு நான் கேட்கல. என்ன உனக்கு என்னடா சம்பளம் அப்படின்னு கேட்கல தப்பாக இருந்துச்சுப்பான். அது மாதிரி இருக்குது காலங்கள். அவாவா இஷ்டம் அப்படின்ற லெவலில் இருக்குது இப்போது. அப்புறம் அதுக்காக ஹாப்பி 3 தலைமுறையில் எழுது அப்படி இதெல்லாம் உறுப்பினர்கள் எல்லாம் பகவான் இஷ்டம். அதாவது சேஞ்சுன்றது ரொம்ப முக்கியம். காத்தாடி ராமூர்த்தி பற்றி சொல்லணுன்னா 87 வருஷம் இன்னும் விடாமல் எடுத்துட்டுருக்காரு. இப்போல்லாம் இந்த அட்வென்ட் ஆஃப் டிவிக்கு அப்புறம் நாடகத்துக்கெல்லாம் சப்போர்ட்டே இல்லை. மகானுபாவர்கள் இவர் நெல்லி போன்றவர்கள் இசை நாடகத்துக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இவா இருந்தால் தான் கலையே பிழைக்கின்ற அளவுக்கு மை கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ மாதிரி இருந்தால் தான் கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். இப்போல்லாம் நாடகத்துக்கு கூட்டமே வரலன்னு சில பேருக்கு. காத்தாடி ராமூர்த்தி இன்னும் விழாமல் நடத்திட்டு இருக்கார். ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், கிரேசி மோகன் இந்த மானசீகமாக குருவாக நினச்சிருந்தான். இது என்னமோ அன்லக்கி 62 வயசு ஒரு வயசே இல்லை. இப்படி முந்தனத்தை மாது வீட்டுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்றுன்னாரு. நான் சொன்னதையே எப்படிப்பா சொல்கிறது, இருந்தாலும் கை தட்டுறாங்க என்ன பண்ணுறது. ஸோ இந்த விருதை சல்மான் விருதை எனக்கு இன்றைக்கி ரமணன் இதுவாக கொடுத்துட்டார். நானும் ரமணன் சேர்ந்து வித்யாபாரதில் காலங்களில் அவர் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் அவர் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் கவிக்குயில் ரமணன் கண்ணதாசன் பாடல்களை பாடி அதை எப்படி படமாக்கணுன்ற அனுபவங்களை நான் நகைச்சுவை அதை சொல்லி இது பண்ணி அதை அவர் பேரில் எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை. தமிழில் விளையாடுறது ஒரு நாவல் இருந்தனுக்கு அருள் தருவாய அம்பாள் சரஸ்வதின்னு பாடியிருக்காங்க. ஸோ என்னுடைய சொற்பொழிவை முடிக்கிற நேரம் என்ன 8 டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. வந்து ஒரு விழா மாதிரியில் ஒரு ஹோம்லி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது.
ஸோ தேங்க்ஸ் a lot. இன்னும் நிறைய நியூ டேலண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி ரமணன் வரவேற்று விருது அளிப்பான்னு சார் இருக்கார். ஸோ ஐ விஷ் him ஆல் சக்ஸஸ். பணத்தை விட ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். என் பிள்ளைகளே கேட்பா, இவ்வளோ டேலண்ட் இருக்கிற அந்த காலத்துலேயே இந்த கிட்டில் பார்க்கும் செட்டில் பார்க்கும் அங்கெல்லாம் நிலம் வாங்கி போட்டுருக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தலையில் ஏற்றினா அதாண்டா வரும். இப்போ தோளில் இருக்கு. நான் ஞாபகம் பார்த்தேன்னு ஒரு புஸ்தகம் எழுதினேன். அது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர்களுக்கெல்லாம் மட்டும் சொன்னேன். ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னொரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6-7 மாதம் 8 மாதம் ஆகும். அந்த 8 மாதம் கிச்சனுக்கு பணத்துக்கு எங்கே போடுறது? இந்த பணத்தை வச்சு தான் அடுத்த படம் பூஜை வரைக்கும் இருக்கணும். அதுவும் 2 பேருக்கு தான் மார்க்கெட்டு, சிவாஜி எம்ஜிஆருக்கு தான். மற்றதெல்லாம் இந்த படங்கள் தான். ஜெய்சங்கருக்கு கொத்து கொத்தா படம் வந்தது. அப்போது நான் ஜெய்சங்கரை வச்சு 7-8 படம் எழுதியிருக்கேன். அது மாதிரி காலங்கள் மாறது. அது இப்போ வர படங்களில் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குறாங்க. பிரம்மாண்டத்துக்காக தான் படம் வர்றது. அது ஐ டோன்ட் பிளேம் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ரைட்டர். காமெடி எழுதுறதுக்கு ஒரு கிரேசி மோகனாக இருந்தால் அவரும் போயாச்சு. ஃபுல் லென்த் காமெடி எழுதுறதுக்கு யாரும் எடுக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ படத்தை பார்க்குறதே விட்டேன். என் பெரிய பிள்ளை ஒரு ரூம், சின்ன ரூம் கொடுத்துட்டு ஒரு டிவியை மாட்டி கொடுத்துட்டு நீ கிரிக்கெட்டை பார்த்துட்டே இருந்தான். நான் சும்மா செந்திலுக்கிற வாயில் வந்தபடி கேட்ச் பண்ணிக்கிறதா திட்டு எனக்கு ஒரு பொழுதுபோக்காக பண்ணிட்டேன். ஸோ எனக்கு குறைவு இல்லாத சிற்றாலையாக உருவாக நான் என் பிள்ளைகள்லாம் நான் நல்லா பார்த்து எனக்கு பணம் சேர்க்கலை அப்படின்றது ஒரு ப்ராப்ளமே இல்லை. என்னத்தை பணத்தை வாங்கி என்ன மிஞ்சி போனால் ஒரு கார் இல்லைன்னா ஏர் கண்டிஷன், அதுக்கும் டாக்டர் வாங்கலாம். உங்களுக்கு ஒத்துக்காதுலாம் நம்ம தலையெடுத்து ஏசியாக அனுபவிக்க முடியும். அப்புறம் எல்லாம் எனக்கு வயசு அட்வான்டேஜ் வந்து இப்போ 93 ஆயிடுது. எல்லோரும் வந்து நல்லா இருக்கு, எல்லோரும் நல்லா இருக்கிறோம். உடம்பு பார்த்துக்கணும். 93 உடம்பு பார்த்துக்கணும். நான் உடம்பு பார்த்துனா இருக்கேன். உடம்பு என்ன பார்த்துக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறது, காட் இஸ் கிரேட். 93 வயசாகுது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச முடிஞ்சது. அது வெளிப்படையாக சில இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் ஃபீல் இட் சர்ப்ரைஸ். ஒரு ஹோம்லி ஃபங்க்ஷனாக எடுத்துட்டு உங்களுக்கு டைம் பெற்றப்படுறேன். இப்போது என்னுடைய பாலிசி நரசிம்மர் பேசுவார். விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது எவ்வளோ எல்லாம் பேத்தலாக இருக்கும். நம்ம என்ன பேசினாலும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை கொடுத்தாரு. ஆனால் சீரியஸ் நோட் நான் சொல்கிறேன். இப்போ நல்ல வேளை அவர் பேசுனது பதிவாயிருக்கு. இது நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதனுடைய மகத்துவம். அப்படியே யூ கேன் பிரிண்ட் இட் வித்தவுட் எடிட்டிங் இட். அது மாதிரி ஒரு ஸ்பீச் சார். ரொம்ப எங்களுக்கு பெரிய பாக்கியம் நீங்கள் வந்தது, இதை ஒத்துண்டது. இவருக்கு என்ன செய்யலாம் நம்ம? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கணும். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பாட்டேருந்து நான் தெரிஞ்சுட்டு அவர் இப்படி தான் இருப்பார். எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார் கடைசி வரைக்கும். அவர் பெரிய ஃபிலாசபர் அந்த மாதிரிலாம் அவர் சீரியஸாக இருப்பாங்க. அவர்கிட்ட வந்து
எழுந்துக்கும்போது அம்மா அப்படின்னு என்னாச்சு மாமா காலில்ன்னு இட்லி விழுந்துருத்துன்னுவார். அது மாதிரி தான் இருப்பார் அவர். மாமா ரமணன் தூக்கத்தில் வளர்றானுங்க, தூக்கத்துலேயும் அப்படிம்பார். இந்த மாதிரி தான் இருப்பார். இதே மாதிரி தான் அவர் இருப்பார். என்ன நான் அவர்கிட்ட தெரிஞ்சிட்டேன்னா ஹி வாஸ் டாஸ்ட் பை தி விசிஸ்டியூட்ஸ் ஆஃப் லைஃப், அது மாதிரி. பட் அதுக்கும் இட் ஹேட் நோ இம்பேக்ட் ஆன் ஹிஸ் சேர்ஃபுல் டிஸ்பொசிஷன். அதுதான் ஹியூமர் என்னை கேட்டு. ஏன்னா நிறைய ஜோக் அடிக்கிறவங்களை பார்த்து கிட்ட நெருங்கவே முடியாத அளவுக்கு மோசமான மனிதர்களாக இருப்பவர்களை நான் பார்த்துருக்கேன். இந்த நேம் ஆஃப் காமெடியன். அது அல்ல நகைச்சுவை உணர்வு. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நடக்காமல் போனாலும் அட்டகாசமாக அதை கன்வெர்ட் இட் இன் டு யுவர் ஃபேவர், இன் ஃபேவர் ஆஃப் யுவர் இன்னர் ப்ராசஸ். அந்த மாதிரி வாழறவர்கள் தான். அப்படி ஒரு அபூர்வ மனிதர் தான் நம்முடைய சித்ராலயா கோப் என்று சொல்லி, அடுத்ததாக அவர் மகிழ அவருடைய முன்னிலையில் அவருடைய மகன், நம்முடைய இவர் என்ன சொல்ல, இவர் சரித்திர திருமகன். நாளைக்கு அந்த டைட்டில் வரும் அவர், சரித்திர திருமகன். அவர் நம்ம வாழ்த்தி அவருக்கு விருது வழங்குவோம். அந்த தகுதி உரை என்று சொல்லப்படுகின்ற சைட்டேஷனை உங்களுக்கு வாசிக்கப் போகிறவர் யார் என்று சொல்லவா? சம் தொலைக்காட்சியில் அன்றாடம் உங்களுக்கு செய்திகளை வாசிக்கும் திருமதி ரத்னா அவர்கள். சந்திரமோகனும் சரி ரத்னாவும் சரி, நேற்று இரவு நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் இந்த சைட்டேஷன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு கணம் கூட யோசிக்காமல் சரி வரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது தான். ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் அண்ட் ரத்னா. வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். சேஷன் சம்மான் விருது 2025 பெறுபவர் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள். அகம் முழுவதும் எழுத்துக் கடலாக விளங்கும் திரு நரசிம்மன் அவர்களுக்கு 3 முக்கியமான முகங்கள் உண்டு. ஒன்று பத்திரிகையாளர், எழுத்தாளர், தொலைக்காட்சி நெடுந்தொடர் கதை வசன படைப்பாளர் என்று ஒவ்வொன்றும் ஒளி பொருந்திய முகங்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் தொடங்கி த ஹிந்து ஆங்கில நாளிதழில் 30 ஆண்டுகள் பணியாற்றி அதன் நிர்வாக ஆசிரியராக உயர்ந்து பணி ஓய்வு பெற்றவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த கட்டுரையாளர். ஒரு இதழியலாளராக இந்திரா காந்தி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற அரசியல் தலைவர்களோடு அளவளாவி அவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். தமிழ் எழுத்தாளர்களில் புனைவுகள் இன்றி உண்மையான வரலாற்று நிகழ்வுகளின் அடிப்படையில் ஆதாரபூர்வமான நாவல்கள் எழுதிய பெருமை திரு டி.ஏ. நரசிம்மன் அவர்களின் தனிச்சிறப்பாகும். அவருடைய முதல் நாவலான காலச்சக்கரம் நூலை வெளியிட்ட கவிஞர் வாலி அதையே அவருக்கு அடைமொழியாக வழங்க அன்றிலிருந்து இவர் காலச்சக்கரம் நரசிம்மா என்றே அழைக்கப்படுகிறார். ரங்கராட்டினம், சங்கதாரா, பஞ்சநாராயண கோட்டம், கர்ண பரம்பரை, குபேரவனக்காவல், அந்தப்புறம் போகாதே, அரிஞ்சயா போன்ற இவருடைய நாவல்கள் இவருக்கு பெரிய ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தின என்றாலும் 5 பாகங்களை கொண்ட இவருடைய அத்திமலை தேவன் இவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. இன்றைக்கும் பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. கல்கி இதழில் வெளிவந்த இவருடைய கூடல் அழகி தொடர் நூலாக வெளிவந்து தஞ்சை சோழர் வரலாற்று ஆய்வு மையத்தின் அருள்மொழி விருதை பெற்றுள்ளது. பெஞ்ச் செயலியில் இவர் எழுதிய மயிலங்கி மங்கையின் மரகத பெட்டியை 4 லட்சம் வாசகர்கள் திறந்து பார்த்திருக்கிறார்கள். பிரபலமான வானதி பதிப்பகம் இவருடைய பல நூல்களை வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறது. கல்கி குழுமத்திற்காக பராக், பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன் பாதையில் ஒரு அனுபவ பயணம் போன்ற படைப்புகளை காணொளி காட்சிகளாக தொகுத்து வழங்கி இருக்கிறார் இவர். சின்னத்திரையில் கிருஷ்ணா காட்டேஜ், அபிராமி, மாயா, வித்யா உள்ளிட்ட பல தொடர்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறார். தாய் திருமதி கமலா சடகோபன் பழைய தலைமுறை எழுத்தாளர் என்றாலும் தந்தை திரு சித்ராலயா கோபு திரைத்துறையிலும் சின்னத்துறையிலும் புகழ் பெற்றவர் என்றாலும்
இந்த மகன் தனக்கென்றொரு வழி நடந்து தடம் பதித்தவர். வரலாற்று ஆய்வு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், ஆங்கிலத்திலும் விற்பனர் என்பவை இவருடைய தனிச்சிறப்புகள். திரு தாவே அனந்தராமசேஷன் அவர்கள் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த த ஹிந்து ஆங்கில நாளிதழில் நிர்வாக ஆசிரியராக பணியாற்றி நாளைய இலக்கிய உலகம் பெரிய அளவில் பாராட்டவிருக்கும் எழுத்தாளரான திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுக்கு சேஷன் சம்மான் 2025 விருதை வழங்கி சிறப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய பன்முகம் கொண்ட எழுத்துப் பணி பாரெங்கும் புகழ்பட வேண்டும் என்றும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா நலன்களோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் வாலை குமரியை வேண்டுகின்றோம். தாவே அனந்தராமசேஷன் குடும்பத்தார் 14/2/2025 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், மயிலாப்பூர், சென்னை. வாய்ப்பளித்த இசைக்கவி ரமணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம். சுப்பிரமணியம் அவர்கள் வீட்டில் ஒரு நவராத்திரி கவியரங்கம் நடந்தது. அதில் நாங்கள் எல்லோரும் பங்கு கொண்டோம். அதில் ரவி, சோபனா ரவி அவரும் கவிதை படித்தார். அவர் அழைக்கும்போது தலைவர் இந்த இளையவன் ரொம்ப அழகாக சொன்னார். அதுதான் ரத்னம் படிச்சுட்டு போடும்போது ஞாபகம் வந்தது. இப்போது வருபவர் ரவி என்பவர் என்று நான் இங்கே செய்தி வாசிக்கலாம். அப்படி நான் ஏன் அழைக்கிறேன் என்று அரங்கிலே நீங்களும் யோசிக்கலாம். எப்போதும் உன் கவி எளிமைக்கு நேசன் நான் என்றைக்கும் நேசிக்கலாம். அரங்கிலே என் மேல் ஆதங்கம் இருந்தால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிமா. அது இப்பொழுது ரத்னா படிக்கும் பொழுது ஞாபகம் வந்தது. அதாவது நாடகம் தொட்டு பல துறைகளில் மிகவும் புகழ்பெற்ற சித்ராலயா கோபு அவர்களுடைய தகுதி உரையை நாடகமே மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்திரமோகன் வாசித்ததும், அதேபோல் மீடியா மேன் என்றே போற்றப்படுகின்ற நரசிம்மனுக்கு ஒரு மீடியா உமன் வந்து தகுதி உரையை வாசிப்பதும் திட்டமிடாமல் தற்செயலாக நடந்தது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்படி தற்செயலாகத்தான் நடக்கின்றன. இப்பொழுது நாம் அனைவரும் திரு நரசிம்மா அவர்களுடைய ஏற்புரையை கேட்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு சயனித்த அனந்த ஆதிசேஷனுக்கு இன்று திருவிழா. எழுத்தாளர் குடும்பத்தை ஒரு எழுத்தாளர் குடும்பம் கௌரவிக்கின்றது. இந்த விருது பெற பெரும் பெயரை நான் பெற்றிருக்கிறேன். எனது அப்பா வாய் நிறைய என்னை வாரிசு என்று சொன்னார். ஆனால் அவர் நட்சத்திரம் மிருகசிரிஷம், ரிஷபராசி. அது யாருடைய நட்சத்திரம் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. வாரிசு மேடை ஏற்றவே மாட்டார். அப்படி ஏறினாலும் டம்மியாக்கி விடுவார். வீட்டில் என்ன சொன்னார்? எனக்கு உடம்பு முடியலடா, என் சார்பாக நீ பேசிடு. இங்கே என்ன நடந்தது? நான் இப்போ ஸ்டாலின் தொண்டு சீட்டை வச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறேன். இந்த மாதிரி அவர் அழைக்க வந்த அன்றைக்கே என்று பிரச்சனை ஆரம்பித்து விட்டது எங்கள் வீட்டில். பாலையா மாதிரி என்னை பார்த்தார், செல்லப்பாவை பார்க்குற மாதிரி. என்னடா எங்கே வந்த அப்படின்னு கேட்பார். அந்த கெஸ்ட் ஹவுஸில் சிதம்பரம் பிள்ளையை பார்க்க வரும் காட்சியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாகேஷ் வருவார். இவர் எழுந்து சோம்பல் இருப்பார், சேரை எடுத்து போடுவார். இவர் அந்த சேரில் போய் உட்காருவார். சிதம்பரம் பிள்ளை இப்போ வந்துடுவாரா அப்படின்னு கேட்பார் நாகேஷ். இது பார்த்து, நீ எங்கடா வந்த? ஏன் சிதம்பரம் பிள்ளைக்கு உனக்கு தான் வேலை இருக்குமா, எனக்கு இருக்காதா? என்ன வேலை உனக்கு அப்படின்னு. அவர் பாக்கெட்டில் 4 கப்பல் இருக்குல்ல, அப்படிப்பட்ட பணக்காரனை சும்மா விடலாமா? ஒரே அமுக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். உன்னை பிள்ளையாக பெத்தனு என்னை செருப்பால் அடிக்கணும்.
அப்போ உனக்கு அப்போனா உனக்கு பிள்ளையாக பிறந்தேனே, நான் எதை பிடிச்சி அடிக்கிறேன், நான் போடுற செருப்பை கீழே போடுறேன், நீ அதை எடுத்து அடிச்சுக்கோ. அதே காட்சி தான் இங்கே நடக்கிறது. நீ எங்கடா வந்த? இந்த ரமணன் கிட்ட உனக்கு என்ன வேலை? அவர் 4 கப்பலை பாக்கெட்டில் வச்சுருக்காரு. பாரதியார், கண்ணதாசன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம்ம முரளி சார், அப்புறம் இந்த ஆர்கே ராமகிருஷ்ணன் 4 கப்பலை பாக்கெட்டில் வச்சுருக்கார். அவரை சும்மா விடலாமா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உன்னை பிள்ளையாக பெற்றதுக்கு நான் சேஷன் விருதை தான் வாங்கி பாவத்தை கழிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது நான் என்ன விருதை வாங்கி என் பாவத்தை கழிக்கிறது? உனக்கு பிள்ளையாக பிறகு நான் வாங்கின விருதை அங்கே வைக்கிறேன், நீ அதை எடுத்துக்கோ. அந்த காட்சி தான் இங்கே நடக்கிறது. ஆமாம் இல்லையா? ஸோ அந்த காட்சி தான் இங்கே நடக்கிறது. நிஜமாகவே எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்கு இவர்தான் காரணம். நாரதர் வேலை செய்வார், ஆனால் அவரே அதை நன்மையில் முடித்து வைப்பார். எங்கள் அப்பா ரிஷபராசின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வாய் நிறைய என்னை வாரிசுன்னு சொன்னார். ஆனால் இதுவரையில் என்னை மேடை ஏற்றியதில்லை. நான் தான் அவரை அமுக்கி இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ இந்த விருதை எனக்கு அளித்த ரமணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மிக நன்றி. என் வாழ்க்கை பற்றி பேசுவதை விட தலையிருக்க வாலாடக்கூடாது. ஆனால் தலை ஆடாத ஆட்டமாக நிறையா ஆடியிருக்கிறார். அதை பற்றி அவர் பேச முடியாதென்றதா அவரை பற்றி நான் நிறைய தகவல்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். வந்ததுக்கு வீணாக்காமல் அதையே பேசிவிடுகிறேன். என்னை பற்றி பேசுவதற்கு, அவர் முன்பாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் என் 4 மகன்கள் கோபுவுக்கு. முதல் கல்யாண பரிசு ரிலீஸ், 2வது நெஞ்சிலோராலயம் அடியேன், 3வது காதலிக்க நேரமில்லை ஸ்ரீராம், 4வது காசேதான் கடவுள்ரா ஸ்ரீதர். டைரக்டர் ஸ்ரீதர் கூட வேடிக்கையாக கேட்பார், கோபு உன் ஒய்ஃப்க்கு எப்போ டேட்ஸு, நான் படம் ரிலீஸ் பண்ணணும். மற்றவர்கள் எல்லாம் காமெடி, நான் கொஞ்சம் ட்ராஜடி. நெஞ்சிலோராலயம். அப்பா 93 வயது ஆகிறது. ஆனால் பல கண்டங்களை கடந்து தான் வந்தவர். 1972 அவருக்கு குடல் நோய் ஏற்பட்டு அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி ஐரோடு அதில் சேர்க்கப்பட்டார். அடுத்த அறையில் டி.ஏ. மதுரம் இருந்தார். 2 பேரும் கவலைக்கிடம் என்று தினத்தந்தியில் செய்தி வந்தது. அப்போது அம்மாவை அழைத்து டி.ஏ. மதுரம் சொன்னார், கோபு நீண்ட நாள் இருப்பார், கவலைப்படாத. ஏன்னா அவர் காமெடி ரைட்டர், என் ஆயுள் இருந்தால் அதையும் அவருக்கு கொடுக்குறேன். ஸோ அவர் நீண்ட நாள் இருப்பார் சொல்லி அம்மா கிட்ட சொன்னார். அதுதான் நடந்தது. டி.ஏ. மதுரம் அம்மா உடனே காலமாகி விட்டார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அப்பாவுக்கு கூடயே வருகிறது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு வேடிக்கையான கலவை. ஒரு பக்கம் வைதிக கூட்டம் வரும், ஒரு பக்கம் சினிமாக்காரர், ஒரு பக்கம் இலக்கிய கூட்டம் அம்மாவை தேடி வரும். அப்பொழுது தான் அம்மாவின் உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்தார். அப்போது இவர் ஷேவ் செய்து கொண்டிருந்தார். மாப்பிள்ளை என்ன செய்கிறார்? உடனே அம்மா ஷேவ் செய்கிறேன்லாம் சொல்லாமல் ஒழுங்காக என்ன வேலைன்னு அவர் புரிய வைங்க அப்படின்னு. நான் கதை வசனம்லாம் எழுதுகிறேன். சித்ராலயர், எந்த சித்ரா? நம்ம சீனிவாசம் பொண்ணா அப்படின்னு. இந்த கலாட்டா கல்யாணம் நம்ம வகையில் யார் கல்யாணத்தில் கலாட்டா அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். அப்போ பொறுமையாக இந்த சிவாஜி ஜெயலலிதாலாம் நடித்தாங்க. எந்த சிவாஜி அப்படின்னு. உமக்கு சிவாஜியே தெரில, இந்த கோபு தெரியலன்னா பரவாயில்ல, நான் ஏதோ நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன், கமலா காஃபி கொடு அப்படின்னு சொல்லி. இவர் 10% தான் இவர் நகைச்சுவை திரைப்படத்திற்கு போகும். 90% அவரிடமே தான் இருக்கும். சிறு வயதிலிருந்தே அந்த நகைச்சுவை உணர்வு அவர் குடும்பத்தில் இருந்தது. இவருக்கு அத்தைக்கு தத்து போனார். அவள் அம்மா கிட்ட போய், நான் செங்கல்பட்டில் ஸ்ரீதரோடு இருக்கேன், திருமலை டாக்கீஸில் படம்லாம் பார்க்குறேன், என்னை போய் காஞ்சிபுரம் அனுப்புறியே, தத்துலாம் போக மாட்டேன் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணார்.
அவன் அம்மா சொன்ன, உனக்கு தெரியாதுடா, அத்தை வீடெல்லாம் வச்சுருக்கா காஞ்சிபுரத்தில், நீ போ, வீடெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு விதவை அத்தை இருப்பாள், பணக்கார அத்தை. அதாவது ஒரு வயதானவர்கள் கட்டி கொடுத்து விடுவார்கள். அவர்கள் வந்து சொத்தை வெப்பையில் ஏற்றி வச்சுட்டு அவர் கிளம்பி விடுவார். இந்த சொத்தை வச்சுட்டு இவன் அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ தத்தெடுப்பார். அந்த வகையில் இவரும் அத்தைக்கு தத்து போனார். காஞ்சிபுரத்தில் வீடு இருக்குது, நீ போ அப்படின்னு. இவர் தத்துக்காக காஞ்சிபுரம் போனார். அந்த அத்தை பெரிய வைபவமாக அதை கொண்டாடினார். ஏன்னா அவருக்கு பிள்ளை கிடையாது. காஞ்சி வரதர் கோவிலில் யானையை வரவழைத்து யானை மேல் இவரை உட்கார வைத்து ஊர்வலம் கிளம்பும், ஸ்டாப், ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு நான் பாட்டி. என்னன்னா யானைக்கு வடகலை திருமண் போட்டிருக்கு, தெங்கலை திருமண் போட்டு. இவருக்கு அதுக்குள்ளே சந்தோஷம். கேன்சல், தத்து எடுக்கிற ப்ரோக்ராம் கேன்சல், நான் திரும்பி செங்கல்பட்டு போகலாமான்னு கேட்டேன். இல்லை, நாமத்தை மாற்று அப்படின்னு பாட்டி சொல்கிறேன். ஸோ போட்டு தெங்கலை திருமணோட ஊர்வலம் மிக விமர்சையாக நடந்தது. அந்த தமிழ் அண்ணா திராவிட நாடு ஆஃபீஸ்க்கு 4வது வீடு எங்கள் அத்தை வீடு, எங்கள் பாட்டி வீடு. மிக கோலாகலமாக சென்று இறங்கினார். அத்தை வீடு பெரிய வீடு, போயஸ் கார்டன் வீடு மாதிரி இருக்கும் என்று போனால் அது ஒரு இடிஞ்ச வீடு. திண்ணையெல்லாம், அந்த சுவர்லாம் காரெல்லாம் பேர்ந்து செங்கல்லாம் எட்டி பார்க்குது. அம்மாவை போய் கேட்டார், இந்த ஓட்ட வீட்டுக்காக என்ன தத்து கொடுத்த? அவங்க அம்மா அதுக்கு மேலே கில்லாடி, இல்லைடா பிஏ படித்தவங்க அண்ணனை தான் அத்தை தத்து கேட்டால், வீடு வெள்ளையும் சொல்லியுமா இருந்தா அண்ணனை கொடுக்கலான்னு இருந்தேன், இந்த இடிஞ்சு போன வீட்டுக்கு நீ போகிறோம், இந்த இடிஞ்சு போன வீடுக்கு நீ இன்டர்மீடியட் படிச்சுக்க நீ போதுன்னு சொல்லி ஒரு ஆளை மாற்றிட்டேன் அப்படின்னு நீ அம்மா சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வுகள் குடும்பத்திலேயே இருக்கும். அவங்க அம்மா கோட்வேர்டில், என் பாட்டி கோட்வேர்டில் ரொம்ப அழகாக பேசுவாங்க. 4 ஆண்கள் வாசல் திண்ணையில் சீட்டாடி கொண்டிருப்பார்கள். பாட்டி அந்த பக்கமாக போவா. இது அம்மா, தெரியுமோ ரங்கசாமி, இந்த பை இருக்க வயிற்றோடு போடலன்னு பேய பிறந்தான் அமிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரியாது யாருக்கும், எல்லோரும் சிரிப்பாங்க. என்னென்னா, இந்த பைத்தியம் இருக்க வைரத்தோடு போடலைன்னு பெண்டாட்டியை பிறந்தவங்க ஆரம்பிச்சு. அந்த ஜோக் என்னென்னா, யாரை பற்றி பேசுகிறா அவரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி வகை நகைச்சுவை இவங்க குடும்பத்தில் நிறைய இருக்கும். அப்பாவுக்கு அந்த நகைச்சுவை நல்லா வரும். ஒரு முறை எங்கள் ஹிந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணார். இந்த ஏவிசி இருந்தார் இங்கே, அவர்தான் ஹிந்துவில் வேட்டி கட்டிய கடைசி மனிதர். அவருக்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது காலம், எல்லாம் கோட் சூட் அந்த மாதிரி வந்து விட்டது. திருமண்கள் சீச்சரணமாக மாறி சீச்சரணம் பாழும் நெற்றியாக மாறிவிட்டது ஹிந்துவில். இவர் ஒரு முறை ஃபோன் பண்ணார் ஹிந்துவுக்கு, நான் நரசிம்மன் கிட்ட பேசணும் அப்படி. ஒரு யாரோ ஃபோன் கனெக்ட் பண்ணாங்க. நான் தான் அப்பா பேசுகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா பரமபதம் போய் 3 வருஷம் ஆச்சு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்களான்னு கேட்டார். இல்லை, நான் டிஏ நரசிம்மன் கிட்ட பேசணும் அப்படி. அப்புறம் அந்த ஆப்ரேட்டர் சொன்னாங்க, எங்கள் ஆஃபீஸில் ஃபேமிலி, ஹிந்து ஃபேமிலியில் ஆரம்பித்து கேன்டீன் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 நரசிம்மன் இருக்குது, உங்களுக்கு எந்த நரசிம்மன் வேணும்? உடனே இவர் சொல்கிறார், என் பையன் ஹிந்துவில் சேருவான், தெரியாம பேர் நரசிம்மன் வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க, நான் வேறு பேர் வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை. இவரை வந்து ஒரு ட்ரபுள் ஷூட்டர். இவரை வந்து பொதுவாகவே பல நடிகைகள் ஏதாவது பிரச்சனையாக ஸ்ரீதர்கிட்ட போக மாட்டேன், இவர் தான் ட்ரபுள் ஷூட்டர். இவர் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குற வேலை. ஒரு முறை சாந்தகுமாரி அம்மா கிட்ட டைலாக் சொல்லி கொடுத்தார். விடிவெள்ளின்ற படம், அதில் வந்து டைலாக் என்னென்னா, சிவாஜியோட அம்மா சாந்தகுமாரி. அது என்ன டைலாக்னா, நீ கவலைப்படாத சந்துரு, நான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுடுறேன், இதுதான் டைலாக். அந்த அம்மாவுக்கு சமைச்சின்னு வரவே இல்லை. நீ கவலைப்படாத சந்துரு, எல்லாருக்கும் நான் சமைஞ்சு வச்சுடுறேன். இவருக்கு பகீர்னு போய் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அந்த அம்மா வாயில் தமிழ் நுழைஞ்சால் தெலுங்கு தள்ளி விடுறது. அவங்க கடைசி வரைக்கும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. சிவாஜியை சிரிப்பு தங்காமல் வெளியேறிட்டார். அந்த மாதிரி ஸ்ரீதர்கிட்ட போய் சண்டை பிடிப்பார். நீ தெலுங்குக்காரங்களா நடிகைகளை போட்டுட்டு, நீ தெலுங்குன்றதால் தெலுங்கு நடிகைகளாக போட்டுருங்க, அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள போரும். இந்த நாளில் அஷ்டலக்ஷ்மின்னு ஒரு படம் எடுத்தாங்க, செந்தமிழில் பேசுகிற புராண படம். ஸ்ரீதர் ஆரம்பித்தார். இவர் வந்து ஸ்ரீதர்கிட்ட சொல்லி, ஒருத்தருக்கும் புராண டைலாக் வராது,
நீ புக் பண்ணின நடிகை யாருக்கும் செந்தமிழ் வராது, நீ படத்தை கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு, ஹி வாஸ் அ ட்ரபுள் ஷூட்டர், நாட் ஓன்லி இன் சித்ராலயா, வெளியில் கூட ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் இவர் சிரிக்க வச்சு அந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவார். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் கிடையாது, சிரிக்க வச்சு அதை சால்வ் பண்ணிடுவார். ஸோ நான் வந்து பெரிய விருதாக அவர் மகனாக பிறந்ததை தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஜெயலலிதாவோட சந்திக்கும்போது சொல்லுவார், whenever I feel frustrated, whenever I feel dejected, I watch your dad's movies அப்படின்னு சொல்லுவாங்க. காசிதான் கவலடா, கலாட்டா கல்யாணம் பார்த்தா ஐ ஃபீல் லைட் அப்படின்னு. ஸோ இவரோட பெரிய சாதனை, ஒரு எழுத்தாளரோட சாதனை என்ன அப்படின்னா, அவர் பேர் தெரியக்கூடாது. எங்கள் அம்மாவும் அந்த இது சொல்லுவாங்க, உன்னோட எழுதப்பட்ட அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் பாப்புலராக இருக்கணும், எழுத்தாளர் பாப்புலராக இருக்கக்கூடாது. அதுபோல் காதலிக்கு நேரமில்லை, கலாட்டா கல்யாணம், உத்தரவின்றி உள்ளேவா, வீட்டுக்கு வீடு, இவர் எழுதிய படைப்புகள் மிக உலக புகழ் பெற்றது. ஆனால் யார் எழுதினா அப்படின்னு கேள்வி வந்து சித்ராலயா கோப்புன்னு லேட்டராக தான் தெரியும். அதுதான் வெற்றி. ஒரு சித்ராலயா கோப்பு எழுதினது படம் அப்படி கல்கியின் பொன்னியின் செல்வன் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கிரெடிட் வராது. நான் அந்த நாவல் எழுதியிருக்கேன், நான் கூட காலச்சக்கரம்ன்ற நாவல் எழுதினதால் காலச்சக்கரம் நரசிம்மா. ஆனால் இவர் வந்து இவர் பெயரை விட இவர் படைப்புகள் மிகவும் பிரசித்தி. ஃபாரின் லேன்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தடவை நான் பாம்பே எடிஷன் லான்ச் பண்ண அங்கே போயிருந்தேன். அங்கே போன போது அங்கே சச்சின் கால்பாக்னு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் என்னோட பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன ஹியூமரிஸ்ட்டு தெரிஞ்சவொன்னு அவர் சொன்னார், யூ ஷுட் வாட்ச் ஹிந்தி மூவிஸ், லாட் ஆஃப் ஹியூமரஸ் மூவிஸ் அதர், சி பியார் கேஜா, மஹமூத் காட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். யோ அது எழுதினதே எங்கள் அப்பா தான். அதுதான் ப்ராப்ளம். என்னென்னா, நாகேஷ் அருமையாக நடித்தார், 25% கூட மஹமூத் நடிக்கலை. ஆனால் நாகேஷ்க்கு ஃபிலிம்ஃபேர் விருது கிடைக்கல, மஹமூதுக்கு கிடைத்தது. இதெல்லாம் ஒரு ட்ராஜடி. அதெல்லாம் அப்பாவே சொல்லுவார், எனக்கு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டரா, எனக்கு பத்மா விருதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பக்கத்தாத்து பத்மா மாமி கூட பாராட்ட மாட்டாங்க. ஆனால் எனக்கு பெரிய விருது என்னென்னா, பாரத் ரத்னா வாங்கினவெல்லாம் கூட காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் சித்ராலயா கோப்பு படம் காதலிக்க நேரமில்லைன்னா தேடின்னு வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பா என்னை விட என் நாவலை பாராட்ட வராங்க, இவர் தான் காதலிக்க நேரம் கோப்பு, நீ அப்படி தள்ளி நில்லு அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அது மாதிரி ஒரு அனுபவங்கள். வீட்டில் எல்லோரும் ரைட்டர்ஸ், என் மகனும் மகளும் கூட சினிமா துறையில் இருக்காங்க. ஸோ நிறைவான வாழ்வு, குறைகள் இல்லை. ஏதாவது குறைகள் வந்தாலும் அவரோட பேசி இதை சால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த விருது வந்து எனக்கு, அவர் இனிமேல் கலை பயணம் பண்ண போகிறதில்ல. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு கிரியா ஊக்கி, பச்சை கொடி. இந்த விருதை நான் பச்சை கொடியாக கருதுகிறேன். எனது பயணத்திற்கு இந்த விருது பெரிய அளவில் உதவும். ஆக இந்த குடும்பத்தாருக்கு, ரமணன் குடும்பத்தாருக்கு இங்கே பல விஐபிக்கள் வந்திருக்கிறார்கள். மற்றொன்று, நான் சென்ற விழாக்களெல்லாம் 50 பேர் மேடைகளில் இருப்பார்கள், 2 பேர் கீழே இருப்பார்கள். இந்த விழாவில் 2 பேர் மீதி எல்லாரும் கீழே இருக்கிறார்கள். கல்கி ரமணன் வந்திருக்கிறார். அவருக்கு நான் பெரிய நமஸ்தே சொல்ல வேண்டும். ஏனென்றால் கூடலழகி என்ற ஒரு தொடர்கதையை கல்கி பெரிய கோட்டை கட்டியவர். கல்கி என்னும் கோட்டையில் பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம் என்று கோபுரங்கள், வானுயர கோபுரங்களை கட்டிவிட்டு போனார். அந்த கோபுரங்களின் நடுவே எனக்கு ஒரு கோபுரம் கட்ட இடம் அளித்தவர் நமது கல்கி ரமணன். அழகான ஓவியங்கள் வேறு அதற்கு. என்னை வெகுஜன பத்திரிகைகளில் பார்வை என் மீது திருப்பியவர் அவர்தான். அவருக்கு எனது நன்றிகள். மற்றும் இங்கு காத்தாடி ராமமூர்த்தி, எலெக்ஷன் கமிஷனர் கூட, அவரோட நான் ஒரு விழாவில் கலந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே அறிந்த முகங்கள் தான். எல்லோருக்கும் என் நன்றி. நீங்கள் எல்லோரும், வானதி ராமநாதன் ஐயா வந்திருக்கிறார். நான் ஆங்கில மாதவி பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த என்னை தமிழ் கண்ணகி பின் ஓட வைத்தவர் அவர் தந்தை. அவருக்கு என் பெரிய நன்றி. என் நாவல்கள் வந்து பெரிய அளவில் விற்பனையாகி கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான். ஏன்னா
நீ எழுதி தான் ஆகணும், கையை முறுக்கி எழுத வைக்கிறார் அவர். அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அறிந்த முகங்கள், அறியாத முகங்கள் அனைவருக்கும். டிவி வரதராஜன் வந்திருக்கிறார், ஒரு நாடக ஸ்கிரிப்ட் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கும் வழி வந்துவிடும் விரைவில் என்று நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி. ரமணன் குடும்பத்திற்கு சிறப்பு நன்றி. அவர்தான் ஒரு பக்கம் ஜேர்னலிஸ்ட், இன்னொரு பக்கம் ப்ரில்லியன்ட் ரைட்டர். அதனால் அவருடைய வேர்ட் தான் லாஸ்டிங் வேர்ட் ஆல்சோ. அவருக்கு மகனாக பிறந்தது தான் நான் பெரிய விருதாக நினைக்கிறேன்னாரு. இதுதான் நம்ம எல்லாரும் மனசில் கொள்ளணும். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இத்தனை நேரம் இங்கே பொறுமையாக அமர்ந்திருந்தீர்கள் என்றெல்லாம் நான் பாராட்ட மாட்டேன். ஒரு கோப்பு பேச பேச எல்லாரும் நம்ம ஒரு கும்மாளி மாதிரி இருந்தது. அவரே சொன்ன மாதிரி ஒரு குடும்ப விழா மாதிரி இங்கே அமைந்திருந்தது. இதிலே அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் ரொம்ப தொடர்பாக இருந்த கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் வந்திருப்பது ஒரு பெரிய சிறப்பு. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். எந்த விழாவிலும் எட்டி பார்த்துவிட்டு புன்னகையோடு விடைபெறுகின்ற முரளி அவர்கள் முழுக்க முழுக்க உட்கார்ந்து இதை ரசித்ததும் இந்த விழா வெற்றிகரமாக அமைந்தது என்பதற்கு சான்று. அவருடைய சார்பில் நீங்கள் அனைவரும் உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அருந்தலாம், இல்லை வீட்டுக்கு எடுத்து சென்று, யார் யார் எந்த வீட்டுக்கு செல்கிறீர்களோ அதெல்லாம் நாம் சொல்ல முடியாது, சென்று நீங்கள் உணவு அருந்தி கொள்ளலாம் என்றும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14 இதே இடத்தில் நாம் சந்திக்கிறோம். இந்த இடத்தை தந்து நமக்கு என்றைக்கும் இந்த விழா இந்த இடத்தில் தான் நடக்கும் என்பதாக ஏற்படுத்தி தந்த திரு ஆர்கே அவர்களை ஒரு முறை அழைக்கிறேன். ஆர்கே லேட்டஸ்ட் என்ட்ரண்ட் இன்டு தி எலிட் 70-year கிளப். அவருக்கு போய் பீமரத சாந்தி விரைவில் வருகிறது. இன்னும் முக்கியமான செய்தி, இந்த சேஷன் சன்மான் விருது விழா 2015 ஆண்டு தத்துவலோகா அரங்கில் நடந்தது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் தான் நடக்கிறது. இது 11வது ஆண்டு. 12வது ஆண்டு விழாவில் மீண்டும் நாம் அனைவரும் கூடுவோமாக. நன்றி. அனைவரும் உணவருந்த செல்லலாம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.